திமுகவினுடைய இளைஞரணி மாநாடு 1.5 லட்சம் பேர். ஆனா மீடியால பாருங்க, இளைஞர்கள் பூரா யார் பக்கமோ இருக்கிறது போல ஒரு பொய்ய கட்டமைப்பான். நம்ம ஆட்களை ஏமாந்துருவான். இளைஞர்கள் பூரா அந்த பக்கம் தான் இருக்கிறான். கண்ணை திறந்து பாரியா, அந்த பனையூர் கட்சி அது ஏற்கனவே பழைய பூத் பங்களாவா மாறிடுச்சு. போய் சேர்ற பூராமே 70+ தான். ஆவரேஜ் ஏஜ் குரூப்பே இல்ல அது. ஆனா அவன் இளைஞர் கட்சி நம்புறான். புஷி ஆனந்த் வயசு என்ன, விஜய் வயசு என்ன, அருண்ராஜ் ஐஆர்எஸ் வயசு என்ன? 5 வருஷத்துல ஓஏபி வாங்க போற நீ. இந்த நாயை பார்த்த உடனே எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. யாராவது கேமரால அதை காட்டிருங்க. இந்த நாயை பார்த்த உடனே தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எங்க ஊர்ல ஒரு வண்டு உண்டு. அந்த வண்டினுடைய வேலை என்னன்னா, பேக்க தூக்கிட்டு நாய் விட்டுட்டு போனதை பூரா திரு 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 திருன்னு உருட்டி உருட்டி எங்கெல்லாம் நாய் விட்டுட்டு போயிருக்கோ அதை பூரா உருட்டி நல்லா இவ்வளவு பெரிய உருண்டையா உருட்டி போயிட்டே இருக்கும். தமிழ்நாட்டுல RSS நிலைமை ஸ்னோபால் எஃபெக்ட் கிடையாது. வண்டுருட்டாம்பழம் தாண்டி மாப்பிளை. உனக்கு சிக்கினது பூரா ராம ரவிக்குமார், அர்ஜுன் சம்பத், ராம கோபால மண்டல கடைசி வரைக்கும் பிளாஸ்டரிங் கட்டோடு மட்டும் தான் தெரியணும். பாத்துக்க. நீங்க மோகன் பகவத் பேசுறதை எடுத்து பாருங்க. அந்த மோகன் பகவத் பேசுறான், ஒன் திங் இஸ் பக்கா, the issue will be resolved favorably for Hindus. அப்படினா என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் உறுதி, இந்த தீர்ப்பு இந்துக்களுக்கு ஆதரவா வரும். இது எப்படி நீ சொல்லலாம்? அப்ப நீ எழுதி கொடுத்தியா, அல்லது நீ செட்டிங் பண்ணியா, அல்லது உனக்கு தெரியுமா எந்த அதிகாரி துணை போனார், அல்லது எந்த நீதிபதி துணை போனார்? சொல்லு, ஓபனா சொல்லு. நீ தான் தைரியமான ஆளாச்சே. நீதிபதி கர்ணன் என்று ஒருத்தர் இருந்தார், உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி. உச்சநீதிமன்றத்தில் திருட்டு பயல்களா இருக்கிறாங்க, திருடி திங்கிறாங்க, உழைக்காம திங்கிறானுங்க, ஊழல் பண்றானுங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சார். அவருக்கு என்ன தெரியுமா பரிசு கொடுத்தது இந்த நீதித்துறை? அவரை பைத்தியம் என்று முத்திரை குத்தி வெளியேற்றியது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய தலைமை செயலாளரையே நேர்ல வர்றியா இல்லையான்னு மிரட்டின ஒருத்தருக்கு எதிராக கேஸ் போட்டோம்னா இந்த இழுத்துக்கிட்டு இருக்கிறான். ஜிஆர் சாமிநாதனுக்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இப்போது வரை விசாரணைக்கு வந்ததா? பாரத மாதா சிலை இருக்கு, பாரத மாதா போட்டோ இருக்கு. பாரத மாதா போட்டோவுக்கு பின்னாடி ஒரு சிங்கம் ஒண்ணு நிக்கும், பாத்திருக்கீங்களா? சிங்கத்துக்கு என்ன வேலை? பாரத மாதாவுக்கும் சிங்கத்துக்கு என்னங்க வேலை? கேட்டா விடுவான். ஒரு காலத்துல சிங்கம் தான் தேசிய விலங்கா இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். சிங்கம்லாம் தேசிய விலங்குன்ற தத்துவம் இவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே பின்னாடி சிங்கத்தை விட்டான் பாரத மாதாவுக்கு. தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் ஜாதி ஒழிப்புக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டிய வேலையை தந்தை பெரியார் நமக்கெல்லாம் கொடுத்துவிட்டு போயிருக்கிறார். சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களிலிருந்து நாம் பல்வேறு பொருள்களை பேச வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு கூட சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் அமர்வில் 2வது நாளாக மேல்முறையீட்டு மனு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த விசாரணையில் கோயில் தரப்பு, தர்கா தரப்பு என்று தமிழ்நாடு அரசு சார்பான வழக்கறிஞர்கள் என்று பலரும் தங்களுடைய வாதங்களை முன்வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வாதங்களை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சில விஷயங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டி இருக்கிறது. இங்கிருக்கிற எல்லாருமே யேசுதாஸ் பாடின ஹரிவராசனம் பாட்டை மாசத்துக்கு ஒருக்கையாவது கேட்டுருவோம். பக்தியின் காரணமாகவா? இல்லை. அந்த பாட்டை கேட்டதுனால நாமெல்லாம் நாத்திகர்கள், கருப்பு சட்டைக்காரர்கள், தந்தை பெரியார் வழியில் வந்தவர்கள், இப்படி ஒரு பக்தி பாடலை யேசுதாஸ் பாடி இருக்கிறாரே அப்படின்னு யேசுதாஸ் மேல கோபப்படுவோமா, அல்லது அந்த பாட்டின் மீது கோபத்தை காட்டுவோமா? பாட்டு புரியுதோ இல்லையோ, கேட்கறதுக்கு நல்லா இருக்குப்பா அப்படின்னு அமைதியா கேட்டு போயிடுவோம். இந்த இணக்கமான சூழல் இந்தியாவில் வேறு எங்கும் கிடையாது. தென்னாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. கேரளாவில் கூட இல்லை. இயேசுதாசை இயேசுதாசாகவே ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் கேரளாவில் இருக்கின்ற பெரும்பான்மை மக்களுக்கு இருக்கலாம். ஆனால் அங்கும் சில அமைப்பை சேர்ந்தவர்கள் சர்ச்சை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹிந்து ஐக்கிய வேதி என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த ஹிந்து ஐக்கிய வேதி அமைப்பை சேர்ந்தவர்கள், இது நிழல் இராணுவங்கள் அப்படின்ற புத்தகத்தில் திரேந்திர ஜா எழுதியிருக்கிறார். தமிழில் சிந்தன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் அது வெளியாகி இருக்கிறது. ஷேடோ ஆர்மிஸ், தமிழில் நிழல் இராணுவங்கள். அதில் அந்த ஹிந்து ஐக்கியவேதி அமைப்பை சேர்ந்தவர்கள் யேசுதாஸ் கோவிலுக்கு செல்வதற்காக அனுமதி கேட்கிறார். அவர் கோவிலுக்கு போறாரோ இல்லையோ, அந்த சபரிமலை கோயிலில் தினமும் யேசுதாசனுடைய பாடல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த ஹரிவராசனம், விஸ்வமோகனம் அப்படின்ற பாடல். அந்த பாடலை தொடர்ந்து அவருடைய குரலில் தான் ஒலிக்கப்படுகிறது. பல பேர் அதற்கு பிறகு பாடி இருக்கிறார்கள். அவரை விட சிறப்பாக கூட பலர் பாடி இருக்கலாம். ஆனாலும் யேசுதாசனுடைய பாடல் அந்த மலை உச்சியில் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அவர் மலைக்கு போக அனுமதி கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது அவருக்கு எதிராக அந்த ஹிந்து ஐக்கியவேதி என்கின்ற அமைப்பு இதே போல
நீ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மத நிறுவனத்தில் போய் கேட்பாயா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தில் போய் கேட்பாயா என்று இயேசுதாஸே கேள்விக்குட்படுத்தினார்கள். ஆனால் அப்போதும் கூட தமிழ்நாடு இயேசுதாஸின் பக்கம்தான் நின்னது. இப்போதும் தமிழ்நாடு இயேசுதாஸின் பக்கம்தான் நிற்கிறது. ஏன் இதை சுட்டிக்காட்டுகிறேன் என்றால், இந்த நல்லிணக்கமான மனநிலையை சிதைப்பதற்கு பல்வேறு ஊடுருவல்காரர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த ஊடுருவல்காரர்கள் நேரடியாக RSS ஆல் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் சொல்லும்போது, சும்மா எல்லாத்தையும் RSS சொல்லாதீங்கப்பா. நாடு முழுக்க இந்துக்கள் எழுச்சி நடைபெற்று இருக்கிறது. இந்துக்கள் தன்னெழுச்சியாக தங்களுடைய மதத்தை மீட்டெடுப்பதற்காக போராடுகிறார்கள். இந்துக்கள் தன்னெழுச்சியாக தங்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்களை மீட்டெடுக்க போராடுகிறார்கள். இந்துக்கள் தன்னெழுச்சியாக அமைப்பாக திரண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்துக்கள் தன்னெழுச்சியாக மோடியை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தன்னெழுச்சி என்பதில் பல்வேறு ஓட்டைகள் தொடர்ந்து விழுந்து கொண்டே இருக்கிறது. அது உண்மையிலேயே தன்னெழுச்சியாகத்தான் அவர்கள் திரண்டிருக்கிறார்களா, அல்லது அவர்கள் எப்படி திரட்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி சமீபத்தில் வெளியான தி கேரவன் இதழ் ஒரு முக்கியமான கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. RSS பற்றி, சங் பரிவார் கும்பலை பற்றி தெருமுனையில் நின்று கொண்டு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அதுவும் ஒரு கோயிலுடைய வளாகத்திற்கு முன்னால் நின்று கொண்டு இதை பேசிக் கொண்டிருக்கிறோமே, ஏன் இதை பேச வேண்டி இருக்கிறது? ஏனென்றால் RSS என்பது நாம் நினைப்பது போல ஏதோ ஒரு வெளிநாட்டு அமைப்போ அல்லது நமக்கெல்லாம் அந்நியமான அமைப்பாகவோ அல்லாமல், அது வெவ்வேறு வடிவங்களில் நமக்குள்ளேயே ஊடுருவி நம் மக்களிடம் வெவ்வேறு பெயர்களில் போய் சேர்ந்திருக்கிறது. அப்படி வெவ்வேறு பெயர்களில் போய் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த அமைப்பை அம்பலப்படுத்தாமல் நாம் RSS வீழ்த்த முடியாது. RSS வீழ்த்தாமல் நாம் ஓட்டு திருட்டை நிறுத்த முடியாது. RSS வீழ்த்தாமல் நாம் மோடி அரசை வீட்டுக்கு அனுப்ப முடியாது. RSS வீழ்த்தாமல் இந்தியாவில் சாதிக்கு எதிராக போராட முடியாது. RSS வீழ்த்தாமல் நாம் இந்தியாவில் சமத்துவத்திற்காக பேச முடியாது. RSS வீழ்த்தாமல் நாம் மனிதனாகவே வாழ முடியாது இந்த இந்திய நாட்டில் என்பதன் அடிப்படையில் RSS பொதுமக்களிடம் அம்பலப்படுத்த வேண்டிய கடமை நமக்கெல்லாம் இருக்கிறது. அந்த RSS மக்களிடம் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறது, எப்படி வேலை செய்து கொண்டிருக்கிறது? பொதுவாக ஒரு கருத்து இருக்கிறது. வடக்கில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும், நாம் கூட பல நேரங்களில் கடந்த காலத்தில் அவர்களை கேலி கிண்டல் செய்தது உண்டு. என்னவென்றால், இங்க வர்றான், நல்ல வேலை பார்க்கறான், நல்ல சம்பாதிக்கிறான், பணத்தை எடுத்துட்டு போய் பீடாவை போட்டுட்டு மோடிக்கு ஓட்டு போட்டுறான் அப்படின்னு வட இந்திய தொழிலாளர்களை பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல தோழர்கள் கேலி கிண்டலாக பேசுவது உண்டு. ஆனால் அவன் ஏன் அந்த பாஜகவிற்கு வாக்களிக்கிறான்? வடக்கில் இருக்கக்கூடிய நம்முடைய சக பிற்படுத்தப்பட்ட தோழன், நம்முடைய சக தலித், நம்முடைய சக இந்தியன் ஏன் அங்கு போய் பாஜகவிற்கு வாக்களிக்கிறான்? அந்த பாஜக தானே அவனை வாழ வழியற்றவனாக தமிழ்நாட்டிற்கு ஓட ஓட விரட்டி அடித்தது. அதே பாஜகவிற்கு அவன் ஏன் வாக்களிக்கிறான் என்றால், RSS தத்துவங்களை நேரடியாக அவன் மனதில் ஏற்றுக்கொண்ட காரணத்தால் அவன் வாக்களிக்கிறானா என்றால் இல்லை. ஆனால் RSS மறைமுக ஏஜெண்டுகளின் மூலமாக நடத்தப்படுகின்ற பல திரிகல்வாத அமைப்புகளின் மூலமாக அவன் ஏதோ ஒரு வகையில் பாஜகவின் பக்கத்தில் போய் நிறுத்தப்படுகிறான். அது அவனுக்கே தெரியாமல் நடக்கிறது. தமிழ்நாட்டிலும் அப்படியான வேலைகளை நடத்த தொடங்கி இருக்கிறார்கள். அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்ற பெயரில் சரஸ்வதி என்று ஒரு நதி இருப்பதாக இந்தியாவின் பூகோள வரலாற்றில் எங்குமே அடையாளம் கிடையாது, ஆதாரம் கிடையாது. ஆனால் சிந்து நதிக்கு அடியில் ஓடுகிறது சரஸ்வதி நதி என்று கூறுகிறார்கள். சிந்து நதிக்கு அடியில் ஓடுனா அதுக்கு பேர் நிலத்தடி நீராகத்தான் இருக்க முடியும், அதுக்கு சரஸ்வதி என்று பெயர் இருக்க முடியாது. சரஸ்வதி என்று பெயர் வைத்து இல்லாத நதியை இட்டுக்கட்டி சிந்து சமவெளி நாகரிகத்தை ஆரிய நாகரிகமாகவும் பார்ப்பன நாகரிகமாகவும் மாற்றி எழுதுகின்ற வேலையை செய்கிறார்கள். அதனுடைய ஒரு வெளிப்பாடு கடந்த ஆண்டு இதே டிசம்பர் 14 சென்னை பல்லாவரத்தில் சிந்து சமவெளி நாகரிகம் குறித்து ஒரு முக்கியமான பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த பொதுக்கூட்டத்திலும் இதே கருத்தை பேசியிருக்கிறேன். அதே நாளில் இன்றைக்கும் மறுபடியும் சொல்கிறேன், சிந்துவெளி நாகரிகத்தில் கண்டெடுக்கப்பட்ட சின்னங்கள் என்ன மொழி எழுத்துக்கள் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த எழுத்துக்கள் சமஸ்கிருத எழுத்துக்கள் என்று நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்திலேயே பொய் சொல்லுகிறார். இப்படி கதையாடல்களை உருவாக்குகின்ற போலியான புராண கதைகளை கட்டவிழ்த்து விடுகின்ற கூட்டத்தார் தமிழ்நாட்டிற்குள்ளும் ஊடுருவ தொடங்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஊடுருவல்களில் ஒன்றுதான் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில்
ராம ரவிக்குமார் என்ற பெயரிலும் நடக்க தொடங்கி இருக்கிறது. இந்த ராம ரவிக்குமார் என்ற நபர் இதற்கு முன்னால் இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி என்று பல்வேறு அமைப்புகளில் இருந்தவர். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த இந்துத்துவ அமைப்புகள் தமிழ்நாட்டில், அது விஸ்வ இந்து பரிஷத்தா இருக்கட்டும், RSS இருக்கட்டும், பஜ்ரங் தள்ளா இருக்கட்டும், இவங்களுக்கு பெரிய அமைப்புகள் இல்லைனாலும் அதற்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய இந்து முன்னணியாக இருக்கட்டும், அல்லது இந்து மக்கள் கட்சி அப்படின்னு இந்த அர்ஜுன் சம்பத்னு ஒருத்தர் சுத்துறாரு இல்லையா, அவரா இருக்கட்டும், அவர்கிட்ட விலகி இப்ப தனியா சுத்திட்டு இருக்கிறார் இல்லையா, இந்து தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ராம ரவிக்குமார், இவங்க யாருமே ஒருத்தனுக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது கிடையாது, இவங்க யாருமே ஒருத்தர் திட்டிக்கிறது கிடையாது. அப்ப இவனுங்கெல்லாம் எப்படி தனியா இயங்குறானுங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தர் போட்டியா இயங்குறானுங்களானா இல்ல. தி கேரவன் இதழ் அதைத்தான் அம்பலப்படுத்தி இருக்கிறது. என்னவென்றால் RSS என்கின்ற அமைப்பு நேரடியாக மக்களை தங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு ரெக்ரூட் பண்ணி ஆர்கனைசேஷனை வளர்க்கிற அமைப்பு கிடையாது. மாறாக அந்த RSS எப்படி வளருகிறது என்றால், நமக்கெல்லாம் MLM தெரியும். இந்த MLM எப்படி வளரும்னா, ஒருத்தர் 2 பேரை பிடிச்சு கொடுப்பாரு, அந்த 2 பேர் இன்னும் 2 பேரை பிடிச்சு கொடுப்பாங்க, அந்த 2 பேர் இன்னும் 2 பேரை பிடிச்சு கொடுப்பாங்க. இப்படித்தான் MLM கம்பெனிகள் வளரும். இந்த ஆம்வே ப்ராடக்ட்ஸ், இப்படி பல ப்ராடக்ட்டுகள் அப்படி தமிழ்நாட்டில் இன்னமும் சுற்றி கொண்டிருக்கிறது. இப்போ இன்ஸ்டாகிராமில் அது மறுபடியும் புத்துருவாக்கம் பெற்று இருக்கிறது. இந்த MLM ஒருத்தர் சேர்த்து விட்டு ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்றது அப்படின்ற பெயரில் இந்த MLM புதிய வடிவத்தை எடுத்திருக்கிறது. ஏன் இந்த MLM வடிவத்தை குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த RSS அமைப்பு நேரடியாக தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஆதரவாளர்களை வைத்து நடத்தக்கூடியது விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள் போன்ற அமைப்புகள். அந்த விஸ்வ இந்து பரிஷத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து என்ன செய்வார்கள் என்றால், நீ உன்னுடைய மாநிலத்தில் தனியாக ஒரு அமைப்பு தொடங்கு. அப்படி தொடங்கப்பட்டதுதான் தமிழ்நாட்டில் இந்து முன்னணி என்ற அமைப்பு. அந்த இந்து முன்னணி என்ன செய்யும் என்றால், அதற்கு கீழே இருக்கக்கூடிய அர்ஜுன் சம்பத் வகைராக்களை நீ ஒரு கட்சியை தொடங்கு என்று தொடங்க வைப்பார்கள். அந்த அர்ஜுன் சம்பத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ராம ரவிக்குமார் வகைராக்களுக்கு இன்னும் கொஞ்சம் காசை கொடுத்து நீ ஒரு அமைப்பை தொடங்கு, அதில் இத்தனை பேரை சேர்த்துக்கொள் என்று தொடங்க வைப்பார்கள். இந்த ராம ரவிக்குமார் என்ன செய்வார் என்றால், தன்னுடைய ஊருக்குள்ள போய் பிள்ளைமாருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் இடையில கலவரத்தை உண்டு பண்ணி அங்க ஒரு புதிய அமைப்பை உருவாக்குவதற்கான வேலை பார்ப்பான். இப்படி அமைப்பாக தனிநபராக சேர்க்கின்ற அமைப்புகளை பார்த்திருக்கிறோம். RSS இவ்வளவு காலம் எப்படி தன்னை காப்பாற்றிக் கொள்ளுகிறது என்றால், தனக்கு கீழ் ஒரு அமைப்பு, அந்த அமைப்பின் கீழ் இன்னொரு அமைப்பு, அந்த அமைப்பின் கீழ் இன்னொரு அமைப்பு என்று அமைப்பாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வடிவத்தை கொஞ்சம் பார்க்க வேண்டும். தி கேரவன் இதழ் அதை எப்படி பட்டியல் போடுகிறது என்றால், கேடர் ஆர்கனைசேஷன்ஸ், முதலாவதாக அவர்கள் உருவாக்குவது கேடர் ஆர்கனைசேஷன்ஸ், மக்கள் திரள் அமைப்புகள். உதாரணத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி, அது கேடர் ஆர்கனைசேஷன், பெரிய அளவுக்கு தொண்டர்களை இழுத்து வைத்திருப்பார்கள் நேரடியாக. அதற்கு அடுத்து விஸ்வ இந்து பரிஷத், அதே போன்ற ஒரு அமைப்பு. கோஆர்டினேட்டிங் ஏஜென்சி என்று ஒரு ரகம் இருக்கிறது. இந்த கோஆர்டினேட்டிங் ஏஜென்சி என்ன செய்யும் என்றால், மூல அமைப்பான RSSக்கும் கிளை அமைப்பான இந்து முன்னணிக்கும் நடுவில் பண பரிவர்த்தனைகளை கவனிக்கின்றதற்காக ஒரு அமைப்பை உருவாக்குவார்கள். இந்த அமைப்பு எங்கிருந்து செயல்படும் என்றால், அமெரிக்காவில் ஹூஸ்டன் நகரத்தில் ஒரு ஸ்டார் பைப்லைன் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியை இந்தியாவை சேர்ந்த ரமேஷ் பட்டூடா என்கின்ற நபர் நடத்துகிறார். இந்த ரமேஷ் பட்டூடான்ற நபர் ஸ்டார் பைப்லைன் கம்பெனி நடத்துற அதே அட்ரஸ்ல தான் HSS ஒரு அமைப்பு நடத்துறார். இந்த HSS அமைப்பினுடைய விரிவாக்கம் ஹிந்து ஸ்வயம் சேவக் சங், RSS அமெரிக்க பிரிவு. அதே அலுவலகத்தில் விஸ்வ இந்து பரிஷத் ஆஃப் அமெரிக்கா என்று VSP அமைப்பையும் அதே அலுவலகத்தில் நடத்துறாரு. இது 2 மட்டும்தான் நடத்துறாரா என்றால் கிடையாது. அதே இடத்தில் வைத்து யோகா வகுப்புகளை நடத்துவார், அதே இடத்தில் வைத்து ஆயுர்வேத வகுப்புகளை நடத்துவார். ஒரே வீடு தான், ஆனா அந்த ஒரு வீட்டுக்குள் இருந்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட அமைப்புகளை அந்த நபர் நடத்தி வருகிறார். இங்கிருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை எல்லாம் தங்களுடைய அமைப்பிற்கான ஆட்களாக மாற்றுகின்ற வேலையை ஹிந்துஸ் ஃபார் அமெரிக்கா என்கின்ற அமைப்பை வைத்து அங்கும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் அமெரிக்கா வரைக்கும் போறேன்னா, இவர்கள் பணம் பண்ணுகின்ற விதம். நீங்க ராம ரவிக்குமார்னு ஒருத்தர் சுத்துறாரு, இப்படி கேஸ் நம்ம தோழர்களும் தான் எத்தனை பேர் கேஸ் நடத்துறாங்க. நம்ம கிட்ட கொஞ்சம் காசு இருந்ததுன்னா எத்தனையோ வழக்குகள் நடத்தி முடிச்சுட்டு போயிருந்திருப்போமே. இன்னைக்கும் கோர்ட்டுக்கு நடையா நடந்துகிட்டு இருக்கிறோம். ஏன்? நம்மிடம் பொருளாதாரம் அவ்வளவு நெருக்கடியா இருக்கு. ஆனா இந்த ராம ரவிக்குமார் என்ன வேலை பார்க்கிறாருன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் போய் நான் விளக்கேற்ற போகிறேன் என்று ராம ரவிக்குமார் என்ற நபர் GR சாமிநாதன் என்கின்ற நீதிபதியிடம் மனு போடுகிறார்.
அந்த ஜி.ஆர். சாமிநாதனிடம் மனு போடுவதற்கு ராம ரவிக்குமாருக்கு எங்கிருந்து வந்தது காசு? அந்த நபர் என்ன தொழில் செய்கிறார்? எந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கிறார்? எதுவும் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றி காசை பிடுங்கி விளக்கேற்றுகிறேன் என்கின்ற பெயரில் வயிறு வளர்த்து கொண்டிருக்கின்ற கூட்டம். இப்படியாக மக்களை ஏமாற்றுகின்ற கூட்டத்தை ஒரு பக்கம் வளர்த்து கொண்டே இருப்பது. அடுத்து என்னன்னா, கேம்பெயின் ஆர்கனைசேஷன், இந்த கோஆர்டினேட்டிங் ஏஜென்சிஸை தாண்டி பிரச்சாரத்திற்கென்றே தனியான அமைப்புகளை உருவாக்குவது. அடுத்து முன்னணி அமைப்புகள், ரகசிய அமைப்புகள், ஷோபீஸ் ஆர்கனைசேஷன் என்று மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு ஆர்கனைசேஷன்ஸை நடத்துவது, பயிற்சி முகாம்களை நடத்துவது, அறிவு முகாம்களை நடத்துவது, கடைசியாக சம்பந்தமே இல்லாத ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் தான் இவனுக்கான மூலதனமே. அந்த இடம் என்னன்னா, ஊருக்கு நடத்தப்படுகின்ற சிலம்பாட்ட வகுப்புகளில் ஊடுருவது, ஊர்ல போய் யோகா வகுப்புகளை நடத்துவது. இந்த யோகா வகுப்புகள் மூலமாகவும் சிலம்பாட்ட வகுப்புகள் மூலமாகவும் அவனை மூளை செலவை செய்து அவனை என்ன பண்றது அப்படின்னா, வேற ஒரு முகாமுக்கு கூட்டிட்டு போய் அந்த முகாம்ல அவனை RSS ஏதோ ஒரு அமைப்பினுடைய அங்கமாக மாற்றி, அது வெறுமனே நீங்க சாதாரணமா சாமானியர்களை மட்டும் இல்ல, வக்கீலை ஏமாத்தி கூட்டு போறான்னா வக்கீல அகில் பாரத அதிவக்தி பரிஷத்துன்ற அமைப்புல சேர்த்து விடுவான். கல்வியாளர் ஒருத்தரை ஏமாத்தி கூட்டு போறான்னா அவங்களை கொண்டு போய் பிரக்ஞ பிரவாகன்ற அமைப்புல சேர்த்து விடுவான். இப்படி பல்வேறு அமைப்புகளை வைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை இந்த RSS செய்து கொண்டிருக்கிறது. இந்த பட்டியலை நாம் புரிந்து கொண்டால்தான், RSS என்பது ஒரு தன்னெழுச்சியான அமைப்பு அல்ல. RSS என்பது வெகு மக்கள் தானாக திரண்டு ஆதரிக்கின்ற அமைப்பு அல்ல. ஹிந்துத்துவ சித்தாந்தம் என்பதை மக்கள் பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா என்றால் கிடையாது. வடக்க கொந்தளிக்கிறானே தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை ஒழிப்போம்னு பேசின உடனே வடக்கில் இருக்கக்கூடிய 10 பேர் கொந்தளிக்கிறான். சனாதனத்தை ஒழிக்கிறதா அப்படின்னு. அவன்கிட்ட போய் சனாதனம்னா என்னன்னு கேளுங்க, அவனுக்கு தெரியாது. சனாதனம்னா என்னன்னே தெரியாம தான் அவன் கொந்தளிக்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் சனாதனம்னா அது மதத்தினுடைய பெயர். இந்து மதத்தினுடைய வாழ்வியல் முறைக்கு பெயர் சனாதன தர்மம் அப்படின்னு அவன் நம்புறான். அதுவும் வர்ணாசிரமமும் ஒண்ணு அப்படின்னு அவனுக்கு தெரியாது. அதுவும் வகுப்புவாதமும் ஒண்ணு அவனுக்கு தெரியாது. அதுவும் அடக்குமுறையும் ஒண்ணு அவனுக்கு தெரியாது. அதுவும் மனு தர்மமும் ஒண்ணு அவனுக்கு தெரியாது. மனுனா அவர் ஏதோ ஒரு பெரிய சாஸ்திரி, அவர் நல்லவர், பண்டிதர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஏன் அவனுக்கு அது தெரியவில்லை என்றால், தமிழ்நாட்டில் நமக்கு இதையெல்லாம் பாடம் புகட்டுவதற்கு 1925 எப்ப RSS என்ற ஒரு முகாம் ஆரம்பிச்சானோ அதுக்கும் முன்னாடியே சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்து தமிழர்களுக்கு இந்த பார்ப்பனர்கள் யார், இவர்களுடைய திருட்டுத்தனம் என்ன என்பதையெல்லாம் தந்தை பெரியார் தோலுரித்து காட்டியிருக்கிற காரணத்தால் நமக்கு இந்த RSS இந்துத்துவ அமைப்புகளை பற்றி புரிந்து வைத்திருக்கிறோம். பார்ப்பனர்களுடைய சூழ்ச்சியை பற்றி புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் வடக்கே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பார்ப்பனர்களுடைய சூழ்ச்சியை புரிந்து கொள்வதற்கு, அவர்களுக்கு புரிய வைப்பதற்கு நம்மிடம் கிடைத்தது போல ஒரு தந்தை பெரியாரோ, பேரறிஞர் அண்ணாவோ, முத்தமிழறிஞர் கலைஞரோ அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதனால் அவர்கள் இன்னமும் உழன்று கொண்டே இருக்கிறார்கள். அங்கு வந்த தலைவர்களுமே அதை வெகுமக்கள் இயக்கமாக மாற்றுவதற்கு எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒரு அளவுக்கு மேல் அவர்களால் அடிமட்டத்திற்குள் நுழைய முடியவில்லை. காரணம், அங்க என்ன பண்றான்னா, வனவாசி கல்யாண் அப்படின்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பினுடைய வேலை என்னன்னா, ஆதி திராவிடர்கள் மத்தியிலையும் வடக்கில் இருக்கக்கூடிய ஆதி திராவிடர்கள் மத்தியிலையும் பழங்குடியினர் மத்தியிலையும் போய் உங்களுக்கெல்லாம் கல்வி தான் முக்கியம், அதனால எல்லாரும் பாடசாலைக்கு வாங்கன்னு சொல்லி அவனை ஏமாத்தி RSS சாகாவுக்கு கூட்டிட்டு போறதுதான் அவனுடைய வேலையாக அங்க இருக்கிறது. அப்ப அவன் என்ன நினைக்கிறான், இவங்கெல்லாம் நம்மளை விடுவிக்க வந்தவர்கள், இவங்க நம்மளை இந்த காட்டு வாழ்க்கையிலிருந்து நாட்டு வாழ்க்கைக்கு கூட்டு போக வந்தவர்கள், இந்த ஒடுக்குமுறையிலிருந்து நம்மளை விடுவிக்க வந்தவர்கள் அப்படின்னு அவன் நம்பிட்டு இருக்கிறான். ஆனா 2005 இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கான தூதுவர் ஒருத்தர் அமெரிக்காவுக்கு ஒரு ரகசிய குறிப்பு அனுப்புகிறார். அந்த ரகசிய குறிப்பு என்னன்னா, சோசியோ எகனாமிக் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் தலித்ஸ் ரிமைன் பிளீக். இந்தியாவினுடைய தலித் மக்களினுடைய சமூக பொருளாதார வாழ்க்கை என்பது மிகவும் இருண்டதாக இருக்கிறது, அவருடைய எதிர்காலம் இருட்டில் இருக்கிறது என்று அவர் எழுதுகிறார். அதை ஒட்டி அன்றைக்கு பாஜகவினுடைய உத்தரப்பிரதேச எம்பியாக இருந்த ராம்நாத் கோவிந்த் என்ற நபர்கிட்ட போய், அவர் தான் பின்னாடி பிரதமர் குடியரசுத் தலைவராக வந்தார், அந்த ராம்நாத் கோவிந்த் போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி சொல்றாங்களே உங்களுடைய கருத்து என்னன்னு. அவர் சொல்றாரு, இன்னொரு 50-100 வருஷத்துக்காவது சாதி இந்தியாவில் இருக்கும். ஏன்னா இந்து மதம் சாதியை கட்டாயப்படுத்துது. ஆனா சாதிய ஒடுக்குமுறைன்றது சாதியால நடக்கிறது இல்ல,
பொருளாதாரத்தால நடக்குது அப்படின்னு ட்விஸ்ட் பண்றான். இப்படி இந்தியா முழுக்க தலித் மக்களை ராம்நாத் கோவிந்த் தெரிஞ்சு போய் சொல்ற புழுகர். ஆனா ராம்நாத் கோவிந்தால் ஏமாற்றப்பட்ட தலித் மக்கள் அப்படி அல்ல. அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். உன்னுடைய ஒடுக்குமுறைக்கு காரணம் சனாதன தர்மம் அல்ல, பொருளாதாரம். அப்ப பொருளாதாரத்துக்கு என்ன பண்ணணும்? நீ கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்னு அவனை மேலும் மேலும் சுரண்டலுக்குள்ள தள்ளி இருக்கிறார்களே தவிர அவர்களுக்கான உண்மையான விடியலை காட்டுவதற்கு அங்கு இயக்கங்கள் இல்லை. இங்கு தந்தை பெரியார் 1925 அதை கத்தி கத்தி நம்மிடம் கூப்பாடு ஓட்டுக் கொண்டிருக்கிறார். 1939-40களில் தந்தை பெரியார் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்ற தலைப்பில் விடுதலையில் 16/2/1940 ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரையில் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும், பேதமும் இழிவும் கற்பிக்கும் சமய சாஸ்திரங்களை அழிக்க வேண்டும், அரசியலை கைப்பற்ற வேண்டும், உயர்ந்த ஜாதி என்று தங்களை தாங்களே சொல்லிக் கொள்ளுபவர்களை சோம்பேறிகளாய் உடல் உழைப்பு இல்லாமல் வாழ்கிறவர்களை எதிரிகளாக கருதி அந்த கொள்கைகளை நிர்மூலமாக்க வேண்டும். மனித சமுதாய கூட்டு வாழ்க்கைக்கு தாங்களே அஸ்திவாரமானவர்கள் என்பதை உழைக்கும் மக்கள் உணர வேண்டும். உணர்வது மட்டுமல்லாமல் அப்படிப்பட்ட தொழிலாளர் சமூகம் சமுதாயத்தில் கீழ்நிலையில் இருப்பானேன், இது நம்முடைய அறிவீனமும் ஒற்றுமையற்ற தன்மையும் அல்லவா என்று சிந்திக்க வேண்டும். இந்த இரண்டும் இல்லாததனாலேயேதான் தொழிலாளர்களுக்கு பொது தலைவர் இல்லை, பகுத்தறிவு இல்லை, முன்னேற்றம் இல்லை. சோம்பேறிகளுக்கு, ஊரார் உழைப்பில் வாழுபவர்களுக்கு கை ஆயுதமாய் அவர்கள் இருக்க நேரிட்டது என்று தந்தை பெரியார் எச்சரிக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களை ஒன்றுபடுத்துவதற்கான கோட்பாடாகத்தான் பார்ப்பனர் அல்லாதார் என்கின்ற வகுப்புகளை தந்தை பெரியார் சுட்டிக்காட்டினார். இந்தியாவில் உழைக்காமல் வாழுகின்ற ஒரு சாதி. பெரியார் கேட்கிறார், இந்தியாவில் உழைக்கின்ற சாதிகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். விஸ்வகர்மாக்கள் இருக்கிறார்கள், பானை செய்பவர்கள் இருக்கிறார்கள், வயலில் உழுபவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இவர்களில் யார் இல்லாவிட்டாலும் உலகத்தின் இயக்கம் ஏதோ ஒரு வகையில் தடைபடும். ஆனால் இந்த பார்ப்பான் இல்லாவிட்டால் உலகத்தில் ஏதாவது தடைபடுமா? உடல் உழைப்பு எதுவும் செலுத்தாமல் இந்த உலகத்துக்கு பயனே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு நாம் அடிமையாக வாழ்வதா என்று தந்தை பெரியார் கேட்ட கேள்விதான் இன்றைக்கும் தமிழர்கள் ஒவ்வொருவர் மனதிலும் ஒலிக்க வேண்டிய கேள்வி. இந்தியா முழுவதும் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செய்தி. இதை ஏன் சொல்ல நேரிடுகிறது? RSS வரலாற்றை பற்றி ஏன் பேச நேரிடுகிறது என்றால், RSS தலைவர்கள் தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கின்ற அனைத்து அதிகார மையங்களையும் கட்டுப்படுத்துகிறார்கள். ஒரே ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். நீதிபதி செம்மல் டிஎஸ்பியை கைது செய்ய சொல்லி ஒரு உத்தரவு போடுகிறார். அந்த உத்தரவை போட்டதற்கு அவருக்கு எதிராக வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றம் அவர் மீது நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணிருச்சு. நீதிபதி செம்மல் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். ஆனா நீதிபதி செம்மல் நேரில் வந்து ஆஜராக சொன்னது யார? கைது செய்ய சொன்னது யார? டிஎஸ்பி, ஒரு மாவட்டத்தினுடைய காவல்துறை துணை கண்காணிப்பாளர். அவரை கைது செய்ய சொன்னதுக்கு நீதிபதி செம்மலை இன்றைக்கு பதவி நீக்கம் செய்திருக்கிறது நீதித்துறை. ஆனால் தமிழ்நாட்டினுடைய தலைமை செயலாளரையே நேரில் வர்றியா இல்லையான்னு மிரட்டின ஒருத்தருக்கு எதிராக கேஸ் போட்டோம்னா இந்தான் இழுத்துக்கிட்டு இருக்கிறான். GR சாமிநாதனுக்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இப்போது வரை விசாரணைக்கு வந்ததா? GR சாமிநாதன் என்கின்ற ஒரு நீதிபதிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கு இன்றைக்கு வரைக்கும் உச்சநீதிமன்றத்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு மாவட்ட நீதிபதியாக இருக்கக்கூடிய செம்மல் என்கின்ற நபர் ஒரு நாள் அவர் மீது வழக்கு, மறுநாள் அவர் சஸ்பென்ஷன். ஏன்? நீதிபதி செம்மல் பார்ப்பனர் அல்லாதவர். அந்த ஒன்றை தவிர வேறு என்ன காரணம் இருக்கிறது? நீதிபதி கர்ணன் என்று ஒருத்தர் இருந்தார், உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி. உச்சநீதிமன்றத்தில் திருட்டு பயல்களா இருக்கிறாங்க, திருடி திங்கிறாங்க, உழைக்காம திங்கிறானுங்க, ஊழல் பண்றானுங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சார். அவருக்கு என்ன தெரியுமா பரிசு கொடுத்தது இந்த நீதித்துறை? அவரை பைத்தியம் என்று முத்திரை குத்தி வெளியேற்றியது. அவர் மனநலம் சரியில்லாதவர் என்று சொன்னார்கள். ஆனால் அதே நீதிமன்றத்தில் ஒரு பார்ப்பனர் அல்லாத ஒரு தலித் நீதிபதி உட்கார்ந்திருக்கிறார். அவர் மீது ஒரு நாய் செருப்பை வீசுகிறது. அந்த செருப்பை வீசிய நபரை, ஒரு தலித் நீதிபதியின் மீது செருப்பை வீசிய நபரை உடனடியாக சிறையில் அடைத்திருக்க வேண்டாமா? அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டாமா? நாங்க பார் கவுன்சில் இருந்து அவரை வெளியேற்றுறோம்.
இப்ப எல்லாம் செருப்போட கிளம்பிட வேண்டியதான் போல அப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு. ஏன்னா பார் கவுன்சிலர் இருந்தா நீக்குவாங்க, நம்ம பார் கவுன்சிலையும் இல்ல, அப்ப நமக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது போல. உச்ச நீதிமன்றத்தின் மாண்பை கெடுக்கின்ற வகையில் இந்தியாவினுடைய இரண்டாவது தலித் நீதிபதி ஒருத்தர் மீது இப்படி செருப்பு தூக்கி வீசி இருக்கிறாங்க, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மீது. ஆனா அவர் சுதந்திரமாக சுற்றுகிறார். ரோஷம் உள்ள எவனோ ஒருத்தன் முந்தா நேத்து நேரா செருப்பு எடுத்துட்டு போய் மூஞ்சிலே வச்சுட்டான். அவன் நம்ம காலையும் செருப்பு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுது? 45 நாள் ஆகுது. அவன் செருப்பு எடுத்ததுக்கு பிறகு உனக்கு மட்டும்தான் செருப்பு எடுக்க தெரியுமா, என் காலையும் செருப்பு இருக்குடான்னு நம்மளுக்கு யோசனை வர்றதுக்கே 45 நாள். அந்த பார்ப்பன வக்கீலுக்கு கவலையே கிடையாது. அவன் சொல்றான், சாமி உத்தரவிட்டது, நான் செருப்பு தூக்கி போட்டேன்னு. எங்களுக்கெல்லாம் சாமி என்னென்னமோ உத்தரவு போடுற மாதிரி கனவு வருது, எல்லாத்தையும் நிறைவேற்றிடலாமா? தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு, நம்பிக்கையுள்ள தமிழர்களுக்கு சாமி என்னென்னமோ உத்தரவு போடுவதாக சொல்லுறாங்க, எல்லாத்தையும் நிறைவேற்றிடலாமா? ஆனாலும் செருப்பெடுத்து அறிகின்ற துணிச்சல் எங்கிருந்து வருகிறது என்றால், அந்த பார்ப்பன வக்கீலை காப்பாற்றுவதற்கு அங்கே பல நீதிபதிகள் இருக்கிறார்கள் என்பது அந்த பார்ப்பன வக்கீலுக்கு தெரியும். எப்படி என்றால் 2017-18 ஒரு முக்கியமான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. என்ன வழக்கு? பட்டியல் சமூகத்தவர் மீது வன்கொடுமை செய்தால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். அவர்களை பிணையில் எடுக்க முடியாது, நான் பெயிலபிள் அஃபென்ஸ். ஜெயிலில் உடனே எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்கள தூக்கி ஜெயிலில் வைக்கணும். ஆனால் அந்த 2018 என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுக்கு ஏன் நான் பெயிலபிளா இருக்கணும், அதை பெயிலபிளா மாத்திரலாமே, கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணணும்ன்றது தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு 2 நீதிபதிகள் அதை மாத்துறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அந்த நீதிபதிகளுடைய பெயர் யூ லலித், ஆதர்ஷ் கோயல். யூ லலித்னா உதய் உமேஷ் லலித், இன்னொருத்தர் பேர் ஆதர்ஷ் கோயல். இந்த உதய் உமேஷ் லலித் யார், ஆதர்ஷ் கோயல் யார் என்றால், இந்த உதய் உமேஷ் லலித் என்பவர் யாருடைய பையன் என்றால், உமேஷ் லலித் என்கின்ற ஒரு வக்கீலுடைய பையன். இந்த உமேஷ் லலித் என்றவர் யாரு அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞர் பிரிவான அகில பாரத அதிபத்த பரிஷத் என்கின்ற அகில பாரத வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தோற்றுநர்களில் ஒருவராக இருந்தவர் அந்த உமேஷ் லலித். அவருடைய பேரன் தான் இந்த உதய் உமேஷ் லலித். அந்த ஏபிஏபின்ற அமைப்புக்கு முதல் பொதுச் செயலாளர் யார் என்றால் ஆதர்ஷ் கோயல் அப்படின்ற நபர். இந்த 2 பேரும் சேர்ந்துதான் பட்டியல் சமூகத்தவருக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டத்தை திருத்த முயற்சி செய்தார்கள். அதற்கு எதிராக ஜிக்னேஷ் மேவானி போன்றவர்கள் தேசிய அளவில் போராட்டங்களை முன்னெடுத்து அதற்கு பிறகு தடுத்து நிறுத்தப்பட்டது. ஏன் இந்த ஆதர்ஷ் கோயல் என்ற நபர் பேரை சம்பந்தம் இல்லாம சொல்றேன்னா, ஜிஆர் சாமிநாதனை பதவி நீக்கம் செய்யணும்னு நாம நாடாளுமன்றத்துக்கு போய் மனு கொடுக்கிறோம். அப்படி மனு கொடுத்தோம்னா 56 நீதிபதிகள் தடித்தனமாக ஒரு கடிதம் எழுதுறாங்க. என்னன்னு, சாமிநாதனை பதவி நீக்கம் செய்யக்கூடாது அப்படின்னு கடிதம் எழுதுறான். அதுல முதல் கையெழுத்து யார் கையெழுத்து தெரியுமா? இந்த ஆதர்ஷ் கோயல் கையெழுத்து தான். இந்த ஆதர்ஷ் கோயல் எப்படிப்பட்ட நபர்? 1992 ஆகஸ்ட் மாசம் ஏபிஏபி என்ற அமைப்பு தொடங்கப்படுது. கரெக்டா டிசம்பருக்கு 3 மாசம் முன்னாடி, அதாவது பாபர் மசூதியை இடிக்கிறதுக்கு 3 மாசம் முன்னாடி ஆர்எஸ்எஸ் தனக்கென்று ஒரு வழக்கறிஞர் பிரிவை தோற்று வைக்கிறது. அந்த வழக்கறிஞர் பிரிவினுடைய முதல் பொதுச் செயலாளர் ஆதர்ஷ் கோயல். அப்போது ஒரு வழக்கறிஞர் அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட செய்தியை கேட்டவுடன் ஜனநாயக கருத்துமிக்க வழக்கறிஞர்கள் கொந்தளித்து போய், ஐயையோ சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் என்ன செய்யுது, இதுக்கு எதிராக நாம போராடணும்னு அங்க உச்சநீதிமன்ற வளாகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்தியன் லா இன்ஸ்டிடியூட்டை நோக்கி திடுதிடுன்னு ஓடுறாங்க போராட்டம் பண்றதுக்கு. உள்ள போறான் ஒரு தடி தாண்டவராய, அங்க ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்கிறான். அவன் பேரு ஆதர்ஷ் கோயல். அந்த ஆதர்ஷ் கோயல் மீது இவ்வளவு பெரிய புகார்கள் இருக்கு. பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை உச்சநீதிமன்ற வளாகத்திற்கு உள்ளேயே உட்கார்ந்து இனிப்பு கொடுத்து கொண்டாடிய நபர் இப்போ அவர் ரிட்டையர் ஆயிட்டார். 2018 ரிட்டையர் ஆயிட்டார். எப்படி ரிட்டையர் ஆனாரு? உச்சநீதிமன்ற நீதிபதியாக ரிட்டையர் ஆனாரு. அவர் எப்படி உச்சநீதிமன்ற நீதிபதி ஆனாரு? 2004 அவரை நீதிபதியா மாத்துறதுக்கு ஒன்றிய அரசாங்கம் முடிவு செய்யும் போது இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு சொல்லக்கூடிய உளவுத்துறையிடமிருந்து அவருக்கு உளவுத்துறையிடமிருந்து ரெக்கார்ட் பண்ணுவான் எல்லாத்தையும்.
நமக்கு தெரியும், இங்க கூட இருப்பாங்க. கேமரா எடுத்துட்டு வந்தாங்களா எடுக்காம வந்தாங்களான்னு தெரியல. உளவுத்துறையை சேர்ந்தவர்கள் எல்லா நீதிபதிகளுக்கும் ரெக்கார்டு கொடுப்பாங்க. அப்போ முதலா வக்கீலாக இருக்கக்கூடிய இந்த நபரை நீதிபதியாக மாற்றலாமா என்று கேட்டபோது, இவர் நீதி பரிபாலனத்தின் மீது நம்பிக்கையற்றவர், இவருக்கு நீதிபதியாக பதவி உயர்வு கொடுக்க கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக உளவுத்துறை எழுதி கொடுத்தது. ஆனா 2004 அன்றைய பாஜக அரசு அதையும் மீறி மொத்தம் 5 பேருக்கு இவங்களை பதவியில நியமிக்க கூடாதுன்னு உளவுத்துறை தகவல் கொடுக்குது. அந்த 5 பேர்ல அவ்வளவு பேரை தூக்கி விட்டுட்டு இவர் ஒருத்தருக்கு மட்டும் போஸ்டிங் போட்டான். போஸ்டிங் போட்டது எதுக்கு? உள்ளுக்குள்ள அயோத்திக்கு சார்பாக, ராமர் கோயிலுக்கு சார்பாக தீர்ப்பளிப்பதற்காக. எப்போதெல்லாம் RSS பாஜக சார்பாக வழக்கு வருகிறதோ அந்த வழக்குகளில் இருந்து RSS பாஜக காரர்களை காப்பாற்றுவதற்காக. அப்ப அவன் எங்க இருந்து வேலை பார்க்கறான்னு பாருங்க. இன்னைக்கு அந்த ஜட்ஜி ரிட்டையர் ஆகி போய் 10 வருஷம் ஆக போகுது. இன்னும் லெட்டர் எழுதுறான், என்னன்னு, சாமிநாதன் மீது நடவடிக்கை எடுக்காதேன்னு. அப்போ இவர்களை எல்லாம் இணைப்பது ஒன்றே ஒன்றுதான், என்ன? இவன் பாப்பான்றதை தவிர இவங்களுக்குள்ள வேற எந்த ஒற்றுமையும் கிடையாது. இந்தியா வாழ்க என்பதற்காக சொல்லுகிறார்களா? இல்லை. 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டது குறித்து மன்மோகன் சிங் லிபரான் அப்படின்னு ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்படுது. அந்த ஆணையம் 2009 தான் தன்னுடைய விசாரணையை முடித்துவிட்டு எல்லாத்தையும் கொடுக்குது. அப்போ அந்த ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லார்ட்டையும் போய் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்றாங்க. அப்படி ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது LK அத்வானி, பாஜகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர், இப்படி ஒரு மேடையை போட்டு இங்க உட்காந்துக்கின்னு பாபர் மசூதி இடிக்கிறத இடிடா, நல்லா இடிடா, அங்க உடடா அப்படின்னு உட்காந்து இடிக்க விட்டு வேடிக்கை பார்த்த ஆள் யாரு? LK அத்வானி. அந்த நபர் சொல்றாரு, இந்துத்துவா என்பது வெறுமன இந்தியர்களுக்கானது, வெறுமன இந்துக்களுக்கானது அல்லவா. அது என்னவா? இந்தியன்னஸ், இந்தியராக இருப்பவர்கள் எல்லோருமே இந்துத்துவாவா. இந்துத்துவா என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பொருந்தும், அதற்கு மதமே கிடையாது அப்படின்னு LK அத்வானின்ற நபர் பேசுறாரு. ஏன் இதை சொல்றாரு? உண்மையிலேயே இதை நம்புறானா? கிடையாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்துத்துவா என்பது எப்படிப்பட்டது என்று RSS கேட்டீங்கன்னா ஒன்னு சொல்லுவான், பிஜேபி கேட்டீங்கன்னா ஒன்னு சொல்லுவான், பஜ்ரங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவன் ஒன்னு சொல்லுவான், அர்ஜுன் சம்பத்தை கூட்டி கேட்டீங்கன்னா அவர் ஒன்னு சொல்லுவாரு, ராம ரவிக்குமாரை கூட்டி கேட்டீங்கன்னா அவன் ஒன்னு சொல்லுவான். இப்படி ஆளுக்கு ஒன்னு சொல்லுவான். ஏன் இதை வெவ்வேறு வகையில சொல்றான் அப்படின்னா, தன்னை வேறு வேறு நபர்கள் என்று காட்டிக்கொள்வது ஒண்ணு. ரெண்டாவது, இது பிடிக்காதவன் அதை பிடிச்சிருவான், அதை பிடிக்காதவன் இன்னும் இன்னொன்னு பிடிச்சிருக்கும், அதையும் பிடிக்காதவனுக்கு இன்னொன்னு பிடிச்சிருக்கும். எல்லாருக்கும் என்னென்ன பிடிக்குமோ எல்லா முட்டாயும் காட்டுறதுக்கு ஒரு பூச்சாண்டி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறான். அதுல தலைமை பூச்சாண்டி நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த தலைமை பூச்சாண்டி தான் சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றுவார். கொடியேற்றுறப்ப சொல்றாரு, RSS இந்தியாவின் மிகப்பெரிய NGO அமைப்பு அப்படின்னு அவர் பேசுறாரு. அந்த RSS பற்றி மன்மோகன் சிங் லிபரான் தன்னுடைய கட்டுரையில், தன்னுடைய ரிப்போர்ட்ல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, டு அக்வயர் நெசசரி பொலிட்டிக்கல் லெஜிட்டிமசி, தனக்கான அரசியல் ஏற்பை உருவாக்கி கொள்வதற்காக, அண்ட் டு லீட் த நேஷன் வைட் அண்ட் கண்ட்ரி வைடு மூவ்மெண்ட், இந்தியா முழுவதும் கலவரத்தை மேற்கொள்வதற்காக, டு அக்வயர் டாமினன்ட் பொசிஷன்ஸ் இன் இந்தியன் பாலிடிக்ஸ், இந்திய அரசியலில் அதிகாரமிக்க பதவிகளை கைப்பற்றுவதற்காக பாஜகவும் விஸ்வ இந்து பரிஷத்தும் RSSம் வெவ்வேறு வகையான தோற்றங்களில் இயங்கினாலும் அவர்கள் அனைவரும் கடைசியில் சொல்லுவது, நாங்கள் தேசியவாதிகள், இந்த தேசம் பெரிது, இந்த தேசத்தை காப்பதற்காகத்தான் நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவான். தந்தை பெரியார் இதைத்தான் தோலுரித்தார். தேசியவாதம் என்பது அயோக்கியனின் கடைசி புகலிடம் என்று பெரியார் சொன்னதற்கு காரணம் அதுதான். இந்த தேசியவாதம் என்பதை எப்படி கட்டமைக்கிறார்கள் என்றால், அவன் ரொம்ப அழகா சொல்லுவான், நாங்க தான் முஸ்லீமை பத்தி எதுவுமே பேசலையே, நாங்க தான் இந்துக்களை மட்டும்தானே பேசுறோம், நாங்க முஸ்லீமை பத்தி பேசலன்றான், நாங்க கிறிஸ்டினை பத்தி பேசலன்றான். அப்ப உண்மையிலேயே முஸ்லீமையும் கிறிஸ்டினையும் ஏத்துக்கிறானா அந்த RSS காரன்னா? கிடையாது. எப்படி அதை கட்டமைக்கிறான்னா, சாதாரணமா உள்ள வந்து நமக்கு இந்துக்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. என்ன கடமை இருக்கு? நாம இந்தியாவை காப்பாற்றணும். ஏன் காப்பாற்றணும்?
இந்தியாவுல வெள்ளைக்காரன் நிறைய சூறையாடிட்டான், அதனால வெள்ளைக்காரன் இருந்து காப்பாற்றணும். இப்பதான் வெள்ளைக்காரன் போயிட்டானே, இப்ப யார்கிட்ட இருந்து காப்பாத்துறது? வெள்ளைக்காரன் போயிட்டாலும் இன்னும் பல பேர் உள்ளுக்குள்ள இருக்கிறான், அவன்கிட்ட இருந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு இந்துத்துவ தத்துவத்தை இப்படித்தான் அவன் பரப்புறான். இப்படி பரப்பி ஆட்களை திரட்டி பாரத மாதாவை காப்பது நம்முடைய கோட்பாடு அப்படின்னு சொல்றான்ல. நீங்க போன வாரம் நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடத்தினான். என்னன்னு, 150 ஆண்டுகள் வந்தே மாதரம் பாடலின் 150 ஆண்டுகள்னு ஒரு விவாதம் நடத்தினானே. அந்த விவாதத்தில் திரும்ப திரும்ப ஒன்று சொன்னாங்க, கவனிச்சீங்களா? ஜவஹர்லால் நேரு அதுல இருந்து 2 பத்தியை தூக்கிட்டாரு அப்படின்னு. எப்படி தமிழ்தாய் வாழ்த்து நாம பாடும்போது கன்னடமும் கலிதெலுங்கும் கவின்மலையாளமும் உதிரத்தே உதித்தெழுந்து ஒன்று போல வாயிடினும் ஆரியம் போல் உலகவள கழிந்தொழிந்து சிதையா அப்படின்ற அந்த வரியில நீக்கணும் இல்லையா? அதே மாதிரி வந்தே மாதரம்ன்ற பாட்டை ஏத்துக்கணும்னு பல இந்து தரப்பிடம் இருந்து கோரிக்கை நேருவிடம் போய் வைக்கிறார்கள். நேரு ரவீந்திரநாத் தாகூரை கூட்டி கேட்கிறாரு. தாகூர் என்ன சொல்றாரு? முதல் 2 பத்தி நல்லா தான் இருக்கு, பாரத மாதா பழம்பெரும் மாதா அப்படின்லாம் பேசுறான். 3வது பத்தியில தான் அவன் மூளையை காட்டுறான். 3வது பத்தியில அப்படிப்பட்ட பாரத மாதா யாருன்னா துர்காதேவின்னு சொல்றான். அங்கதான் இந்துத்துவா வருது, அதை விட்டு மிச்ச லைனை ஏத்துக்கன்னு சொல்றாங்க. நேரு ஏத்துக்கிட்டாரு. 150 வருஷம் கழிச்சு வந்து கலவரம் பண்றான் பார்லிமெண்ட்ல. என்னன்னு, வந்தே மாதரம் பாடல்ல துர்காதேவியை பற்றிய வரிகளை விட்டு விட்டார்கள் அப்படின்னு. அதே வந்தே மாதரம் வரிகளை ஏன் இப்ப திரும்ப திரும்ப சொல்றான் அப்படின்னா, அவன் தன்னை தேசியவாதி என்று காட்டிக்கொண்டே இருக்க விரும்புகிறான். அவன் செய்கின்ற அனைத்தும் தேசியவாதத்தை நோக்கமாக கொண்டது என்பதை காட்டிக்கொண்டே இருக்க விரும்புகிறான். ஆனால் ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்றான்னா, அதுல மறைமுகமாக நீங்க நல்லா பாருங்க. பாரத மாதா சிலை இருக்கு, பாரத மாதா போட்டோ இருக்கு. பாரத மாதா போட்டோவுக்கு பின்னாடி ஒரு சிங்கம் ஒண்ணு நிக்கும், பாத்திருக்கீங்களா? சிங்கத்துக்கு என்ன வேலை? பாரத மாதாவுக்கும் சிங்கத்துக்கு என்னங்க வேலை? தமிழ் தாய் நாம வச்சிருக்கிறோம், தமிழ் தாயை உட்கார வச்சிருக்கிறோம். எதுல உட்கார வச்சிருக்கிறோம்? ஒரு மேடையில உட்கார வச்சிருக்கிறோம். ஒரு ஸ்டோன் பெஞ்ச் போட்டு தமிழ் தாயை உட்காருங்கம்மா அப்படின்னு உட்கார வச்சிருக்கிறோம். கையில ஓலைச்சுவடியை கொடுத்து எழுத்தாணியை கொடுத்து தமிழ் தாயை உட்கார வச்சிருக்கிறோம். பாரத மாதாவை ஏன் நிக்க வச்சிருக்கிறான்? நிக்க வச்சவையே சிங்கத்தை பின்னாடி விட்டுருக்கிறான்னா, 1850களில் அந்த பாரத மாதான்ற தத்துவம் உருவான போது பாரத மாதா இஸ் ஈக்குவல் டு துர்காதேவின்னு தான் வச்சிருந்தான். அதுக்கப்புறம் துர்காதேவியை வச்சுக்கிட்டு நம்ம இங்க எல்லாத்தையும் நேரடியா பண்ண முடியாதுன்றதுனால துர்காதேவிக்கு பேரை மாத்தி, துர்காதேவினா இங்க யாராவது துர்காதேவி இருந்துட போறாங்க, துர்க்கையம்மன்ற பேரை மாத்தி பாரத மாதான்னு வச்சுக்கிட்டான். இதுதான் அந்த சிங்கத்தோட கதை. கேட்டா விடுவான். ஒரு காலத்துல சிங்கம் தான் தேசிய விலங்கா இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். சிங்கம்லாம் தேசிய விலங்குன்ற தத்துவம் இவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே பின்னாடி சிங்கத்தை விட்டான் பாரத மாதாவுக்கு. ஜூல வைக்க வேண்டிய சிங்கத்தை ஏன்டா மாதாவுக்கு பின்னாடி விட்டுருக்கீங்க? அப்போ அதற்கு காரணம் அதுதான். இந்துத்துவா தான் இந்தியா என்பதை அடையாளப்படுத்துவதற்காகத்தான் பாரத மாதா பொட்டு வைத்துக் கொண்டு நிற்கிறாள். பாரத மாதா சிங்கத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறாள். அதை திரும்ப திரும்ப நினைவுபடுத்துறான். அப்போ பாரத மாதாவை காக்க வேண்டியது இந்தியர்களுடைய பொறுப்பு, அதாவது இந்துக்களுடைய பொறுப்பு. யாரிடமிருந்து? மற்றவர்களிடமிருந்து. மற்றவர் யாரு? அதை வெளிப்படையா சொல்ல மாட்டான், அதை ஊருக்கு ஒரு மாதிரி சொல்லுவான். அது எப்படி சொல்றான்னா, இதே ஜிஆர் சாமிநாதன் அப்படின்ற நபர், இதே ஜிஆர் சாமிநாதன் அப்படின்ற நபர் மும்பையில் யூனிஃபார்ம் சிவில் கோடுன்ற தலைப்புல இண்டோ அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு இணையதளத்துக்காக பேசியிருக்கிறார். யூடியூப் சேனல்ல அந்த உரை இருக்கிறது, போய் கேட்டு பாருங்க. அதுல ஒரு சொல்றாரு, மைனாரிட்டிகள் என்பவர்கள் யார் என்பது பற்றி இந்தியாவில் சரியான சிந்தனை தேவை அப்படின்னு எழுதுறாரு. எதுக்கு மைனாரிட்டியை பத்தி பேசுறாரு? சாமிநாதன் சாருக்கு மைனாரிட்டிகள் மேல அவ்வளவு பிரியமா அப்படின்னா விளக்குறாரு. என்ன விளக்குறாருன்னா, இந்தியாவில் 2 வகையான சிறுபான்மை இருக்கிறாங்களாம். ஒன்று சோட்டா சிறுபான்மை, இன்னொன்று படா சிறுபான்மை. அதாவது குட்டி மைனாரிட்டி, பெரிய மைனாரிட்டி அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாரு. எதுக்கு சம்பந்தம் இல்லாம 2ஆ பிரிக்கிறாருன்னா, பிறகு சொல்றாரு, இஃப் மைனாரிட்டிஸ் ஆர் டூ ஸ்ட்ராங், மைனாரிட்டிகள் வலிமையானவர்களாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் கன்னியாகுமரி, ஐ கேம் ஃப்ரம் தமிழ்நாடு, இன் கன்னியாகுமரி ஹிந்துஸ் ஆர் மைனாரிட்டி. கன்னியாகுமரியில் ஹிந்துக்கள் மைனாரிட்டி அப்படின்னு யார் சொல்றா? ஜிஆர் சாமிநாதன் சொல்றார்.
அரசியலமைப்பு சட்டப்படி தீர்ப்பு கொடுக்க வேண்டியவர். அரசியலமைப்பு சட்டம் டெல்லிக்கு மட்டும் பொருந்துவதா? அரசியலமைப்பு சட்டம் கன்னியாகுமரிக்கு தனியா ஏதாவது இருக்குதா? கொடுக்க சொல்லி கேட்டான், கொடுக்க மாட்டேன்றான். காஷ்மீருக்கு கொடுத்தா, கொடுத்ததையும் புடிங்கிட்டான். நீ அப்படி கன்னியாகுமரிக்கு தனியா ஒரு கான்ஸ்டிடியூஷன் வச்சு அந்த கான்ஸ்டிடியூஷன்ல பெரும்பான்மை யாரு சிறுபான்மை நாடுன்னு முடிவு பண்ணா வேற கதை. ஆனா அரசியலமைப்பு சட்டம் என்பது இந்தியா முழுவதும் யார் சிறுபான்மை, இந்தியா முழுவதும் யார் பெரும்பான்மை என்றுதானே கணக்கிடுது. ஏன்னா இந்தியர் என்ற அடிப்படையில் தான் இந்த நாட்டில் வாழ்றோம். கன்னியாகுமரிக்காரர் அப்படின்னு வாழ்றோமா? தமிழர் அப்படின்றதுனால இந்த நாட்டில் குடியிருக்க முடியுதா? கிடையாது. இந்தியர் என்கின்ற அடையாளத்தில் மட்டும்தான் இந்தியாவில் குடியிருக்க முடியும். அதான் அரசியலமைப்பு சட்டம். வேற எந்த அடையாளத்தோட இங்க இருக்க முடியாது. வேற நாட்டின் குடியுரிமை வைத்திருந்தால் நம்ம இந்திய குடியுரிமை தானாக பறிபோயிரும். அப்படிப்பட்ட நாட்டில் கன்னியாகுமரியில் இந்துக்கள் சிறுபான்மைன்னு ஒருத்தர் பேசுறாருன்னா அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? அப்ப அவர் தமிழ்நாட்டின் மீது போர் தொடுக்கிறாருன்னு தான் அர்த்தம். அதை அவரே சொல்றாரு. we are facing an ideological war அப்படின்னு சாமிநாதன் சொல்றாரு. இது ஏற்கனவே பல கூட்டங்களில் சொல்லி இருக்கிறேன், ஆனால் நினைவுபடுத்த வேண்டி இருக்கிறது. அப்போ இந்தியாவில் எழுதப்படக்கூடிய ஒரு தீர்ப்பு சாதாரணமாக எழுதப்படுவது அல்ல. இந்தியாவில் குறிவைக்கப்படுகின்ற ஒரு இஸ்லாமியர் சாதாரணமாக குறிவைக்கப்படுவது அல்ல. இந்தியாவில் இந்துக்களே வாருங்கள் என்று வைக்கப்படுகின்ற முழக்கம் என்பது வெளிப்படையாக வெறுமன இந்துத்துவாவுக்கான அழைப்பு மட்டுமல்ல, அது எதிரில் இருப்பவர்களை படுகொலை செய்வதற்கான அழைப்பு. அதை மன்மோகன் சிங் லிபரான் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிடுகிறார். The self-proclaimed defenders of the Hindu religion abetted and demolished the structure Babri Masjid through their small-time street leadership. திடீரென்று உருவான தங்களுடைய தெருத்தலைமைகளின் பெயரால் இந்தியாவில் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்லாமியர்களின் வாழ்க்கைக்கு நிரந்தர இடையூறு செய்கின்ற வகையில் இந்தியாவில் தங்களை சாமானியர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற இந்துக்கள் தான் பாபர் மசூதியை இடித்தார்கள். அந்த கைகள் விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய கைகள், அந்த கைகள் பஜ்ரங் தள்ளினுடைய கைகள், அந்த கைகள் RSS கைகள், அந்த கைகள் பாஜகவினுடைய கைகள், அந்த கைகள் இன்னும் பல பல்வேறு அமைப்புகளினுடைய கைகள். ஆனால் அந்த கைகளுக்கு உயிரை கொடுத்தது வாயை மூடிக்கொண்டு மௌனமாக இருந்த ஒவ்வொரு இந்துவும் தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு வன்முறை வரலாற்றை உருவாக்குவதற்கு அவன் காத்துக் கொண்டிருக்கிறான். திருப்பரங்குன்றத்தின் வழக்கு 1ஆம் தேதி தீர்ப்பு, 2ஆம் தேதி தீர்ப்பு, 3ஆம் தேதி தீர்ப்பு, 4ஆம் தேதி. எதுக்கு? ஏன் இவ்வளவு வேகம்? ஏன்னா இன்னும் 2 நாள்ல 6ஆம் தேதி வந்துருமே. 6ஆம் தேதி என்ன நிறம்? பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம், கருப்பு தினம். அந்த கருப்பு தினத்தில் தமிழ்நாட்டினுடைய கருப்பு சட்டை வரலாற்றை அழித்து தமிழ்நாட்டையும் கருப்பு தினத்திற்குள் தள்ளுவதற்கான திட்டம் இருந்ததா என்கின்ற சந்தேகத்தோடு தான் நாம் இதை அணுக வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் யோசித்து பாருங்கள். ராம ரவிக்குமார் என்கின்ற நபர் ஒரு வழக்கு போடுகிறார். அந்த வழக்கை 3 நாட்களில் விசாரித்து இதுல ஜிஆர் சாமிநாதன் சாருக்கு இந்த ஒரு பாட்டு கூட வரும். ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு அப்படின்னு ஒரு பாட்டு வரும், கேட்டிருப்பீங்க. அப்படின்னு நான் சொல்லிங்க. அட்வொகேட், சீனியர் அட்வொகேட் மகேஷ் அப்படின்னு ஒருத்தர் இன்னைக்கு ஜெயச்சந்திரன் பெஞ்சில் வாதாடுறாரு. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் யாருக்காக வாதாடுறாரு? தர்கா தரப்புக்காக வாதாடுறாரு. ஆனா அவர் ஒரு ஹிந்து பை நேம் இல்லையா? மகேஷ்ன்றது என்ன பேரு? மகேஷ் வாதாடுறாரு. வாதாடும் போது மகேஷ் சொல்றாரு, மை லார்ட், பிரிலிமினரி அப்ஜெக்ஷன் ஒன்னு இருக்கு. சாமிநாதன் சார் பெஞ்சில் இப்படி ஒரு வழக்கு விசாரணைக்கு வரும்போது நான் பிரிலிமினரி அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றேன். பிரிலிமினரி அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணா நான் தான் முதல்ல பேசணும். ஆனா என்னை பேச அனுமதிக்கல. நான் காரணம் கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னாருன்னா, அந்த வீடியோ கான்ஃபரன்சிங்க ஆஃப் பண்ணு. அவர் ஆன்லைன்ல அப்பியர் ஆகுறாரு. அந்த வீடியோ கான்ஃபரன்சிங்க ஆஃப் பண்ணுட்டாரு. ஏங்க ஆஃப் பண்றீங்கன்னு கேட்டா, எனக்கு ஹை சுகரு, ஹை பிபி, எனக்கு ரத்தம் கொதிக்குது. நேத்தே அவர் என்னை டென்ஷன் பண்ணிட்டாரு. ரத்த கொதிப்பு, ஜிஆர்எஸ்க்கு ரத்த கொதிப்பு அப்படின்ட்டு
தனக்கு தானே சொல்லிட்டு வீடியோ கான்பரன்சிங் ஆஃப் பண்ணிட்டார். தர்கா தரப்பு வழக்கறிஞரை வாதாட விடாமல், தர்கா தரப்பு வாதங்களை கேட்காமல் இருட்டடிப்பு செய்வதனுடைய நோக்கம் என்ன? ஒன்னே ஒண்ணுதான். இப்போ அந்த லிபரான் கமிஷன் ஒன்று இருக்குது, அதை எடுத்து நம்ம பேசுறோம்ல, அதுல லிபரான் என்ன சொல்லி இருக்கிறாரு, அயோத்தியை யாரு இடிச்சா அதெல்லாத்தையும் குறிப்பெடுத்து பேசுறோம்ல. இது மாதிரி தர்கா தரப்பு என்ன வாதத்தை முன் வச்சதுன்றது எதிர்காலத்துக்கு தெரியக்கூடாது என்கின்ற நோக்கத்தோடு இருட்டடிப்பு செய்திருக்கிறார்களா என்கின்ற கேள்வியை மக்கள் கேட்கிறார்கள். சாமிநாதன் சார் பதில் சொல்லுங்க. அவர் தான் வெளிப்படையா பேசுறார் எல்லா இடங்கள்லையும். அவருக்கு உள்நோக்கம் கிடையாது, அவருக்கு வெளிப்படையான நோக்கம் தான். அருள்மொழியம்மா சொன்னது போல என்ன நோக்கம் அவர்தான் சொல்லிட்டாரு. மும்பையில போய் சொல்லி வந்திருக்கிறார் என்னன்னு, நாம தத்துவார்த்த போரில் இருக்கிறோம், நாம் கொள்கை யுத்தத்தில் இருக்கிறோம் சொல்லி இருக்கிறாரு. கொள்கை யுத்தத்துக்கு வந்துட்டீங்கல்ல, அப்ப கொள்கையா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பதில் சொல்றாரோ கண்டம் எடுக்கிறாரோ அது அவர் பாடு. கண்டம் எல்லாம் பார்க்காத மாநிலம் இல்லை இது. தந்தை பெரியார்கிட்ட கண்டம்ட்டு கேஸை போட்டு அவரை தூக்கி உள்ள வச்சிடலான்னு கூப்பிட்டு போயிருக்கிறானுங்க. கூட்டிட்டு போனவர், ஐயா உங்களுக்காக யாராவது வாதாடுறாங்களா? இல்லைங்க, நான் அப்படி வக்கீல் வச்சலாம் வாதாடுறது இல்லைங்க. நீங்க சொன்ன அவதூறை நான் தாங்க செஞ்சேன், அதை நான் செஞ்சேன்னு முழுசா ஒத்துக்கிறேங்க. நீங்க வாய்ப்பு கொடுத்தா எனக்கு ஒரு 2 நாள் அவகாசம் கொடுங்க, 1 வாரம் அவகாசம் கொடுங்க, நான் ஒரு அறிக்கை மட்டும் தாக்கல் பண்ண நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய மனுஷரு, பெரிய மனுஷர் ஒருத்தர், எவ்வளோ பெரிய பணக்காரரு, ஒரு பெரிய இயக்கம் நடத்துறாரு, அறிக்கை தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி கொடுத்துருங்க, அடுத்த வாரம் வாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. அடுத்த வாரம் வந்த உடனே பார்ப்பான் நீதிபதியாய் ஆட்சியாளனாய் வாழும் நாடு கடும்புலிகள் வாழும் காடே ஆகும். நான் புலிவேட்டைக்காக வந்திருக்கிறேன். நீங்கள் நீதிபதியாய் ஆட்சியாளனாய் இருக்கின்ற ஒரு நீதிமன்றத்தில் எனக்கு நீதி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை, ஒரு பார்ப்பனர் அல்லாதவனுக்கு பார்ப்பனரால் நீதி கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு துளியும் கிடையாது. தயவு செய்து எல்லா கோர்ட்டு வாசலின் முன்பும் இது பார்ப்பனர்களுக்கு மட்டும் நீதி வழங்கும் இடம் என்று மாட்டிவிட்டீர்கள் என்றால் எங்களை போன்ற சூத்திரர்கள் இந்த பக்கம் வராமல் எங்கள் வேலையை நாங்கள் பாட்டுக்க பார்த்து கொண்டு இருப்போம். இந்தியாவின் நீதித்துறையில் இத்தனை ஆண்டுகால வரலாற்றில் எத்தனை பேர் பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள், எத்தனை பேர் பார்ப்பனர் அல்லாதார் இருக்கிறார்கள், பார்ப்பனர் அல்லாதார் உள்ளே வந்தால் எப்படியெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்கள், ஒரு கலெக்டர் பார்ப்பனர் அல்லாதாராக வந்தால் அவரை எப்படியெல்லாம் ஒடுக்குகிறார்கள், அதே நேரத்தில் ஒரு பார்ப்பான் எல்லா தவறும் செய்திருந்தாலும் அவனை எப்படியெல்லாம் விடுவிக்கிறார்கள். ஒரு கண்டம்ட்டுக்கு தான் கூப்பிட்டாங்க, 10 கண்டம்ட்டுக்கு உள்ள பேசிட்டு போயிட்டாரு. அதனால கண்டம்டெல்லாம் தமிழ்நாட்டில் கொள்கை வழக்குகளில் எடுபடாது, அது மேலும் பிரச்சாரத்திற்கு தான் போய் சேரும். அந்த பிரச்சாரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதற்கு தமிழ்நாடே உதாரணம். அப்போ ஏன் இதையெல்லாம் குறிப்பிட வேண்டி இருக்கிறது, ஏன் நீண்ட நெடிய RSS வரலாற்றை பேசுகிறோம், ஏன் அயோத்தியில் என்ன நடந்தது என்பது பற்றி பேசுகிறோம் என்றால், இந்தியாவினுடைய நீதித்துறையில் எப்படி பார்ப்பனர்கள் கோலோச்சுகிறார்கள் என்பதற்காகத்தான் ஆதர்ஷ் கோயலின் உதாரணத்தை சொன்னேன். இன்னொரு உதாரணத்தையும் சொல்றேன். அந்த உமேஷ் லலித்தினுடைய தாத்தா அகில பாரத அதிவக்தி பரிஷத் உருவாக்கும் போது அவர்களுடைய நோக்கம் என்னன்னா, சித்பவன் பார்ப்பனர்களை உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகளாக நிரந்தர பீடத்தில் அமர வைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதுதான் அவர்களுடைய வேலையாக இருந்தது. தேசாஸ்த பிராமணர்களும் சித்பவன் பார்ப்பனர்களும் மட்டும்தான் இங்கு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்தினுடைய வெளிப்பாடுதான் சந்திரசூட் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆனது. அந்த நோக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் உதய் உமேஷ் லலித் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஆனது. இன்னும் பல நீதிபதிகள் இப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போது வரை தலைமை நீதிபதியை தாண்டி பல நீதிபதிகள் இப்படிப்பட்ட RSS பின்புலத்தோடு தான் இயங்குகிறார்கள். ஏன், நம்ம ஜிஆர் சாமிநாதனே உதாரணம். அவரே சொல்லி இருக்கிறாரு என்னன்னு. அதுக்கு முன்னாடி அயோத்தியை ஆய்வு செய்த அந்த மன்மோகன் சிங் லிபரான் அப்படின்ற ஜஸ்டிஸ் என்ன சொல்றாருன்னா, ஒரு முறை ஒருவர் RSS காரர் ஆகிவிட்டால் அவன் சாகின்ற வரைக்கும் RSS காரன் தான். RSS இருந்து அவன் முரண்பட்டாலும் சரி, RSS இருந்து அவன் பிளவுபட்டாலும் சரி, RSS இருந்து வேறு அமைப்பை உருவாக்கினாலும் சரி, அவன் கடைசி வரை RSS காரன் தான் அப்படின்றத RSS காரர்களே ஒப்புக்கொள்ளுகிறார்கள் அப்படின்னு மன்மோகன் சிங் லிபரான் தன்னுடைய அறிக்கையில் சுட்டி காட்டுகிறார். அதை யார் உறுதிப்படுத்துகிறார்? நம்முடைய GR சாமிநாதன் சார் உறுதிப்படுத்துகிறார். எப்படி உறுதிப்படுத்துகிறார்? அகில பாரத அதிவக்தி பரிஷத்தினுடைய 16வது தேசிய மாநாடு 2023 நடைபெறுகிறது.
அதுல ஜி.ஆர். சாமிநாதன் பேசுவதற்கு கொடுத்த தலைப்பு டைம் ஃபார் பாரதிய ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். அதுல ஒரு பேசுறாரு, 1994ஆம் ஆண்டு இதே அகில பாரத அதிவக்து பரிஷத்தினுடைய தேசிய மாநாட்டில் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக கலந்து கொண்டேன். அதை நான் பெருமையாக உணர்கிறேன். மொத்தம் 2 தலைமைகள், 2 வகையான செயல்பாட்டாளர்கள் இருக்கிறார்கள். ஒன்னு பௌதீக பிரமுகர்கள், கொள்கை தலைவர்கள், இன்னொன்னு காரிய கர்த்தாக்கள். நான் காரியகர்த்தா. யார் சொன்னது? ஜி.ஆர். சாமிநாதன் சொன்னது. இதுக்கு யார் மேல கண்டெம்ட் போடுறது? அவரே அவர் மேல கண்டெம்ட் எடுத்துக்குவாரா? தெரியல. நீதிபதிகள் அவங்க மீதான பாலியல் வழக்கு அவங்களே விசாரிச்சுக்கிடும் பொழுது அவங்க மேல அவங்களே கண்டெம்ட் போட்டு நான் என்னை கண்டம் செய்யவில்லை என்பதை நானே கண்டெம்ட் எடுத்து விசாரித்து தீர்ப்பளித்துக் கொள்ளுகிறேன் எழுதினால் எழுதிக்கிடுவாங்க. இந்த பார்ப்பனர்கள் எதையும் செய்வதற்கு வல்லவர்கள். அப்போ தன்னை வெளிப்படையாக இந்த 94ல் சாமிநாதன் போய் கலந்துகிட்டதா சொன்னார் இல்லையா, அகில பாரத அதிவக்து பரிஷத் தேசிய மாநாட்டில். அந்த மாநாட்டின் தலைவர் யாருன்னா இன்னைக்கு சாமிநாதனுக்கு ஆதரவாக லெட்டர் எழுதுறாரே ஆதர்ஷ் கோயல், அவர் தான் 1994 அந்த மாநாட்டின் தலைவர், அந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளர். அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய சாமிநாதன் சார் எப்போ வழக்கறிஞர் தொழில் ஆரம்பிச்சார் நினைக்கிறீங்க? கரெக்டாக 91. 92ல் அகில பாரத அதிவக்து பரிஷத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. 94ல் சாமிநாதன் சார் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக அந்த மாநாட்டில் கலந்துகிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த அகில பாரத அதிவக்து பரிஷத் இவருக்கு துணை நிற்கிறது. இப்படி நீதித்துறை அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வாக்களித்து முதலமைச்சராக அமர வைக்கப்பட்டவருக்கு என்ன மதிப்பு என்கின்ற கேள்வியை தமிழர்கள் எழுப்புவதற்கான நேரம் இதுதான். தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையின் இறையாண்மையை நாடாளுமன்றம் எப்படி கேள்வி கேட்கலாம் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி கேள்வி கேட்கலாம்? ஒரு நீதிபதி எப்படி இந்த கேள்வியை கேட்கலாம்? அவருக்கு எப்படி இந்த அருகதை வந்தது? அவருக்கு எப்படி இந்த துணிச்சல் வந்தது? ஆர்டர் போடுறாரு, என்னன்னு நாளைக்கே வரணும். யாரு? சீஃப் செக்ரட்டரி. இவர் தான் சிஎம். பக்கத்து ரூம்ல சீஃப் செக்ரட்டரி இருக்கிறாரு. கூப்பிட்டோன்னே வந்து நிப்பாரு. ஆனா இவ்வளவு துணிச்சலா பேசுறாரு. எப்படி பேசுறாரு? அவரே சொல்றாரு, இந்த வழக்கில் நான் விசாரிக்கிறதுக்கு எந்த வாதத்தையும் நீ கொடுக்கல, நானே சொல்றேன் இந்த தீபத்தை ஏத்தணும்னு அவரே முடிச்சுக்கிட்டாரு வழக்க. ராமரவிக்குமார் அது ஒரு தற்குறி. அந்த தற்குறிக்கு ஏது அறிவு வாதங்கள் வைப்பதற்கு? அறிவு இருந்தா சரி, வேண்டாம். இப்படி இது ஒரு பக்கம் வெறுமன நீதித்துறை மட்டும். நீதித்துறை அல்லாமல் இந்தியாவினுடைய ஆட்சித்துறையில் இவர்கள் கோலோச்சுவதனுடைய ஒரு உதாரணம் தான் அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் ஐபிஎஸ் அதிகாரிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அருண்ராஜ் மாதிரியான ஆட்கள் ஐஆர்எஸ் அதிகாரிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இப்படி தேர்ந்தெடுத்து ஐஆர்எஸ் ஆக ஐபிஎஸ் ஆக அவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களை மூளைச்சலவை செய்து வெளியில் இறக்கிவிட்டு தாவேக்கால ஒருத்தன் உட்காரு, பாஜக ஒருத்தன் உட்காரு. இப்படி இந்தியாவினுடைய ஆட்சித்துறையில் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற தீங்கு என்பது சாதாரணமானது அல்ல. நாம் சொல்லுகிறோமே ஆர்எஸ்எஸ் ஊடுருவல் என்பது இந்தியாவினுடைய ஆட்சித்துறைகளில் எந்த அளவிற்கு இருக்கிறது. தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் கோயிலில் ஒன்றும் இல்லை, நம்ம அறக்கழகம் தவம் இருக்கிறார்ல, மதுரையில் இருக்கிறார். அறக்கழகம் அப்படின்ற ஒரு ஊடகத்தை நடத்துகிறார் நம்முடைய சக ஊடகவியலாளர் தவம். அவர் சேப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் போய் பேட்டி எடுத்திருக்கிறார். கோயிலில் முத்துமாரியம்மன் கோயில். அதில் முதல் பேர் முத்துக்கருப்புனா எதுவோ, ரெண்டாவது பேர் முதல் பேர் சுல்லைமானன், அடுத்த பேர் ஏதோ ஒரு பாய். கோயிலினுடைய துவக்கி வச்சவங்களே யாரு? முஸ்லீம் சேர்ந்து தான் துவக்கி வச்சிருக்கிறான். அந்த கோயில் பூசாரி சொல்றாரு நாங்கெல்லாம் சேர்ந்து தான் கந்தூரி வெட்டுவோம்னு அந்த பூசாரி சொல்றாரு. இது அவனுக்கு எரிச்சலா இருக்குது. இவன் எப்படி ஒன்னா இருக்கிறான்? ஆனா பாருங்க, அவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான் பாருங்க. மதுரையை போயா தேர்ந்தெடுப்பான் மத கலவரம் பண்றதுக்கு? ஏண்டா சங்கி பயிலே, மதுரைன்றதுக்காக தனிப்பெருமை கிடையாது. ஆனா மதுரை இப்படி கண்ணு முன்னாடி நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கக்கூடிய ஊரு எதுடி? நீங்க சத்தியமா இதை தமிழ்நாட்டில் மற்ற ஊர்ல பார்க்க முடியுமான்னு தெரியல. மற்ற ஊர்லயும் இதே தான். ஆனா நீங்க எக்ஸாம்பிளா கண்ணு முன்னாடி பார்க்கறது மதுரையில பார்க்கலாம்.
இந்த சித்திரை திருவிழான்னு ஒன்று நடக்கும். அந்த திருவிழாவில் போன வருஷம் இந்த ஆதீனம்னு ஒருத்தர் சென்னைக்கு வந்தார். வந்து தொப்பி தாடி என்ன கொல்ல பார்த்தாங்க. பேசாம போப்பாங்கிட்டு நீ பாட்டுக்கு சும்மா இருக்கிற, உன்னைய கொன்னு உன்னைய பேசுபொருள் ஆக்குற அளவுக்கு தமிழ்நாட்டில் எவன் முட்டா போயிருக்கான்னு எனக்கு தெரியல. யாராக இருந்தாலும் அவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு வேணும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ அந்த ஆதீனத்துக்கு பாதுகாப்பு எப்படி தேவை அப்படின்னா, டிரைவரை ஒழுங்கா ஓட்ட விடணும், அனத்தாம ஓட்ட விடணும். பின்னாடி உட்காந்துக்கிட்டு வேமா போ லேட் ஆகுது அப்படின்னு குத்திக்கிட்டே இருந்தா டிரைவர் எங்கிட்ட கோக்குமாக்கா கொண்டு போய் விட்டுருவார். இப்போ இந்த ஆதீனம் சும்மாவே தொணன்றாரு, டிரைவரை என்ன பாடுபடுத்தினாரோ தெரியல. அப்போ முடிச்சிடுறேன். என்ன நடக்குதுன்னா, மதுரையில மீனாட்சி அம்மன் பல்லாக்கில் ஊர்வலம் வருது. மேலே யார் நிற்கிறா? பட்டர் நிற்கிறாரு. அவர் மேலே ஏன் நிற்கிறாருன்றது நமக்கு தெரியல, ஆனால் நிற்கிறாரு. நம்ம ஆட்கள் ஏற்றுக்கிறான். ஊர்வலம் வர்றாரு. வரும்போது பள்ளிவாசல் வருது. பள்ளிவாசலினுடைய வாசலை தாண்டும் போது பாய் நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டி பட்டர் பானக்கம் குடிங்க. பானக்கம் தெரியும்ல, சர்பத்து மாதிரி வந்து பானக்கம் கறப்பாங்க. அது வந்து உடம்பு குளிர்ச்சியா அந்த துளசி, புளித்தண்ணி, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு கறப்பாங்க. கரைச்சி நல்ல ஜில்லுன்னு இருக்கும் குடிக்கிறதுக்கு. குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓரா குடிச்சா வகுத்தால போயிடும். இப்போ ஐயருக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுத்து கொண்டு போய் சாமி குடி சாமி அப்படின்னு இவர் கொடுக்க, அவர் வாங்கி பானக்கம் குடிக்க, பானக்கத்துக்கு கொடுத்ததுக்கு கைமாறா அந்த பட்ரு செஞ்ச செயல் தான் பல சங்கிகளை இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பட்ரு கூட இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு கதற விடுது. என்னன்னு, மீனாட்சி அம்மன் கழுத்தில் இருந்த மாலை எடுத்து பட்டருக்கு போட்டாரு. பட்டர் மீனாட்சி அம்மன் கழுத்தில் இருக்கிற மாலை எடுத்து பாய்க்கு கொடுக்குறாரு. இந்தாங்க பாய் அப்படின்னு பாய் கழுத்தில், பாய் சந்தோஷம் வாங்குறாரு. யாருக்கு எந்த தடையும் கிடையாது. இப்படிப்பட்ட ஊர்ல வந்து இந்து முஸ்லீம் கலவரத்தை ஏற்படுத்தணும்னு ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் எவ்வளவு பெரிய விலங்கா வெட்டியா இருப்பான். ஆனா இதை செய்யறதுக்கான துணிச்சல் எங்க வருதுன்னா, லோக்கல்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவன் என்ன பண்றான், பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டு கருதிங்க கூடாதுன்றான். மதுரையில் இருக்கிறவன் எல்லாருக்கும் தெரியும் அங்க கருதிங்கிறது, ஆனா கருதிங்க கூடாது அப்படின்னு போடுறான். அந்த அதிகாரிகள் வருகின்ற துணிச்சல். நீதி சாமிநாதன் சொல்றாரு, நானே நேரில் போய் பார்த்துட்டு வந்து அங்கதான் விளக்கெல்லாம் ஏத்தலான்றாரு. அந்த விளக்கெல்லாம் ஏத்தலான்னு சொன்னது தான் இன்னைக்கு ஹெச்ஆர்என்சி ஜாயின்ட் கமிஷனர் சார்பா இன்னைக்கு தான் அவர் பேசுறத முதல்ல கேட்டேன். சீனியர் அட்வொகேட் என் ஜோதி அவர் பேரு. யுவர் ஆனர், நான் ஜாலியா ஒன்று தமிழ்ல சொல்லிக்கவா? சொல்லுங்க. கோர்ட்டுக்கு வந்துன்னு இருந்தேன். வந்துட்டு இருக்கும்போதே வழியில் ஒருத்தர் பார்த்தாரு. ஏன்பா தூண் இருக்கிற இடம்லாம் தீபம் ஏற்றுறது முடிவு பண்ணிட்டா கோர்ட்டில் எம்புடு தூண் இருக்கு, போய் ஏற்றிக்கிட வேண்டியதானே அப்படின்னு என்கிட்டயே கேட்குறாரு. மயிலாட், குன்றம் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான், குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். ஓகே, ஏத்துக்கிறேன். அதுக்காண்டி தீபம் இருக்கிற இடத்துல எல்லாம், தூண் இருக்கிற இடத்துல எல்லாம் தீபம் ஏத்திட்டு இருக்க முடியுமா? இதோட ஹைலைட்டா ஒண்ணு கேட்டாரு. இந்தியா முழுக்க முருகனுக்கு பல்வேறு வடிவங்கள் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளையாருக்கு கல்யாணம் ஆகல இல்லையா, அவர் பிரம்மச்சாரி. ஆனா வடக்குல அவருக்கு கல்யாணம் ஆயிருச்சு, 2 ஒய்ஃப். அதே மாதிரி முருகனுக்கு தமிழ்நாட்டில் 2 ஒய்ஃப், நார்த்தில் 1 தான். அங்க வள்ளி குரமகள் கதை கிடையாது. நீங்க சங்க இலக்கியம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வள்ளி தான் இருக்கும், தெய்வானை இருக்காது. புராணத்தின் வழியாக தெய்வானையும் இலக்கியங்களின் வழியாக வள்ளி குரத்தையும் முருகனுக்கு திருமணம் செய்கிறார்கள். அது ஒரு ஏற்பாடு. இந்த திருமணத்தில் 2 மனைவி, நார்த்தில் 1 மனைவி, தெய்வானை மட்டும்தான். 2 மனைவி இருக்குன்றதுக்காக எல்லா இடத்துலையும் 2 இடத்துல விளக்கு ஏற்றிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 2 வீடு 2 விளக்கு அப்படின்னு கேட்கிறாரு. நீதிபதி என்ன பதில் சொல்றது? ஆடித்தான் போய் நிற்கிறாரு தமிழ்நாட்டுடைய வாதங்களை கேட்டு. இந்த வாதத்தை நம்ம ரொம்ப சாதாரணமாக கடந்து போறோம்ல, எவ்வளவு இயல்பா எடுத்துக்கிறோம். வள்ளி திருமணம்னு ஒரு நாடகம் நடக்கும் ஊர் பக்கம்லாம். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேலி கிண்டல் பண்ணுவான் முருகனை. என்ன முருகா லைட்டர் வேணுமா? வள்ளி திருமண நாடகத்தில் முருகன் வந்த உடனே, என்ன முருகா லைட்டர் வேணும்? என்னப்பா இப்படி பேசுற? நடிப்பதாயா பீடி பிடிச்சிக்கிட்டு இருந்தான். அதாவது அந்த நபரை மேடல ஏற்றி கலாய்க்கிறாரு. நீ போட்டிருக்கிற கெட்டப்பெல்லாம் 2வது, நீ யார் எனக்கு? இப்போ இதை புதிய விவாதம் தோழர் வந்து மேடையில் ரொம்ப ஜாலியா பிரசன்ட் பண்றாரு. தமிழ்நாடு ரசிக்குது இல்ல, இந்த ரசனையே அவனுக்கு எரிச்சலா இருக்குது. இந்த கலையை ரசிப்பதே அவனுக்கு எரிச்சலாக இருக்கிறது.
இந்த எரிச்சலினுடைய வெளிப்பாடு தமிழ்நாட்டில் இந்த பார்ப்பனர் அல்லாதார் என்கின்ற உணர்வை மழுங்கடிப்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கின்ற சாதி எதிர்ப்பு உணர்வுகளை ஒரே ஒரு உதாரணம் எனக்கு முன்னாடி பேசின 2 பேருமே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டில் பெயருக்கு பின்னால் சாதி போடுவது இல்லை. எந்த கவர்மெண்டாவது அரசாணை போட்டு உங்களை சாதி போடாதீங்கன்னு சொல்லுச்சா? எந்த கவர்மெண்டாவது சாதி பேரை போட்டா உனக்கு சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுச்சா? கிடையாது. சாதி பேரை வச்சிருக்கிற இன்னும் 2 பேர் தான் செய்யறான். அவன் எப்படி சர்டிபிகேட் வாங்குறான்? தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் போட்ட தீர்மானத்தை மட்டுமே மனதில் கொண்டு தமிழர்கள் சாதியை பெயர்களிலிருந்து விட்டு ஒழித்தார்கள். இது பெரிய சாதனை. மற்ற மாநிலங்கள்ல அரசாணையே போட்டால் இது நடக்காது. ஆனா பெரியார் சொன்னார் என்கின்ற காரணத்தால் தமிழ்நாடு சாதி பட்டங்களை ஒழித்தது. பெரியார் சொன்னார் என்கின்ற காரணத்தால் தமிழ்நாடு இன்றைக்கும் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்கிறது. நேற்றைக்கு திமுகவினுடைய இளைஞரணி மாநாடு 1.5 லட்சம் பேர். ஆனா மீடியால பாருங்க, இளைஞர்கள் பூரா யாரு பக்கமோ இருக்கிறது போல ஒரு பொய்ய கட்டமைப்பான். நம்ம ஆட்களை ஏமாந்துருவான். சார், இளைஞர்கள் பூரா அந்த பக்கம் தான் இருக்கிறான். கண்ணை திறந்து பாரியா. காலேஜில் போய் பேசு, பசங்க யார் பக்கம் இருக்கிறாங்கன்னு தெரியும். மாநாடுகளில் போய் பாரு, பசங்க யார் பக்கம் இருக்கிறாங்கன்னு தெரியும். அது அந்த பனையூர் கட்சி அது ஏற்கனவே பழைய பூத் பங்களாவா மாறிடுச்சு. பூரா போய் சேர்ற பூராமே 70+ தான். ஆவரேஜ் ஏஜ் குரூப்பே இல்லை அது. ஆனா அவன் இளைஞர் கட்சி நம்புறான். புஷியானந்த் வயசு என்ன? விஜய் வயசு என்ன? அருண்ராஜ் ஐஆர்எஸ் வயசு என்ன? 5 வருஷத்துல ஓஏபி வாங்க போற நீ பூரா 5 வருஷத்துல ஓஏபி அப்ளை பண்ற வயசு உனக்கு. அப்போ அவன் இளைஞர்கள் அவன் பின்னாடி இருக்கிறதாக ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்கல்ல. இந்த தோற்றம் ஏற்படுவதற்கு பின்னால் RSS சதி இருக்கிறது. நீங்க மோகன் பகவத் பேசுறதை எடுத்து பாருங்க. அந்த மோகன் பகவத் பேசுறான், திருச்சிக்கு வந்து பேசுறான். என்ன பேசுறான்? ரொம்ப நேரம் எடுத்துட்டனோ, அதை இவ்வளவு நேரம் கழிச்சாடா கேட்ப அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இருந்தாலும் முடிச்சிடுறேன். மோகன் பகவத் திருச்சிக்கு வந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? இந்துக்கள்ல 4 வகை இந்துக்கள் இருக்கிறாங்களாம். ஒன்னு, those who proudly declare it, பெருமையாக சொல்லிக் கொள்ளுபவர்கள். இன்னும் சிலர் உணர்கிறார்கள் ஆனால் சொல்ல மாட்டார்கள். இன்னொரு தரப்பு என்னன்னா, அவர்களுக்கு தெரியும் அவர்கள் இந்துக்கள்னு, ஆனா தங்களை இந்தியன்னு சொல்லிக்குவாங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, தங்க அடையாளமே தெரியாதவங்க அப்படின்னு. இந்துத்துவாவினுடைய 4 வகைப்பாடுகள்னு மோகன் பகவத் பேசுறான். பெரியார் 4 வகையா 3 வகையா சுருக்கி சொல்லிட்டாரு. கடவுளை வணங்குபவன், சொல்லுங்க, நான் மட்டும்தான் கண்டம்டா, வாங்க கூட வாங்க. கடவுளை வணங்குபவன், கடவுளை கடவுளை பரப்பியவன், கடவுளை கும்பிடுபவன், சொல்லுங்க. கடவுளை படைத்தவன், கடவுளை பரப்பியவன், கடவுளை வழிபடுபவன் அப்படின்னு பெரியார் சொன்னாரு. பின்னாடி ஒருத்தர் உணர்வு எழுந்திருச்சு. வந்து பேசுறாரு, இந்துக்கள் ஒன்று திரண்டால் என்ன நடக்கும் தெரியுமா? ஒன்னும் நடக்காது, திமுக ஆட்சிக்கு வரும், அவ்வளவுதான். இப்படித்தான் 1974 தூக்கிட்டு தெரிஞ்சான். ஐயோ, இந்த ராமசாமி இப்படி பண்ணிட்டாரே, ஐயோ ராமருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ராமரை காப்பாற்ற முடியலையே, ராமரை காப்பாத்துறதுக்கு ஓட்டு போடுங்கன்னா காப்பாத்திடுவான். எப்படி? திமுக ஓட்டு போட்டான். இப்படிதான் 2021 கருப்பர் கூட்டத்தை வச்சு ஆரம்பிச்சான். முருகனை காப்பாற்றுவோம், கந்தனை காப்பாற்றுவோம் அப்படின்னு வந்தான். மக்கள் வேலை எடுத்து கையில கொடுத்து வெற்றிவேல் வீரவேல்னு நம்மால் சொல்லி அவரை முதலமைச்சர் ஆகிட்டான். மறுபடியும் அதே முருகனோட வர்றான். தயவு செய்து டெக்னிக்கை மாத்து. மீண்டும் மீண்டும் அதே டெக்னிக், ஃபெயிலியர் டெக்னிக்ல வந்து சாவடிக்காத, டென்ஷன் ஆகுது. புதுசா ஏதாவது பண்ணுங்கடா உலகம். ஆனா அவன் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான்ல, அதை தான் நாம எதிர்கொள்ள வேண்டிய முக்கியமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் கடைசியா முடிகிறாரு, ஒன் திங் இஸ் பக்கா,
the issue will be resolved favorably for Hindus. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் உறுதி, இந்த தீர்ப்பு இந்துக்களுக்கு ஆதரவா வரும். இது எப்படி நீ சொல்லலாம்? அப்ப நீ எழுதி கொடுத்தியா, அல்லது நீ செட்டிங் பண்ணியா, அல்லது உனக்கு தெரியுமா எந்த அதிகாரி துணை போனார், அல்லது எந்த நீதிபதி துணை போனார்? சொல்லு, ஓப்பனா சொல்லு, நீ தான் தைரியமான ஆளாச்சே. ஆக வெளிப்படையாக நாங்கள் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகார மையங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சவால் விட்டு கொண்டிருக்கிறார் RSS காரர். இவர்களுக்கெல்லாம் எதிராக நேற்று சொன்னதுதான். திருவண்ணாமலையில் துணை முதலமைச்சர் ஒன்று சொன்னார். என்னன்னு? சூர்யா கிருஷ்ணமூர்த்தி ஒன்று சொன்னார். அதை அழகா இவர் லீட் எடுத்து பேசியிருந்தார். சூர்யா கிருஷ்ணமூர்த்தி என்ன சொன்னார்னா, அதாவது ஹிட்லர்னு ஒருத்தர் இருந்தான், போலந்தை ஜெயிச்சான், ஆஸ்திரியாவை ஜெயிச்சான், பிரான்ஸை ஜெயிச்சான். அதே திமிரோட சோவியத் ரஷ்யாவுக்கு போனா கண்ட இடத்துல அடிபட்டு திபு திபுன்னு ஓடி வந்தான், சூசைட் பண்ணி செத்துட்டான். இது அவர் சொன்னது. அப்படியே கட் பண்ணா துணை முதலமைச்சர் திமிரு பிடிச்சு தான் போனான். யாரு? ஹிட்லர். திமிரு பிடிச்சு தான் படையை அனுப்புனா. எங்க அனுப்புனா? ரஷ்யாவுக்கு அனுப்புனா. ரஷ்யாவில் போய் சேர்ந்த இடம் என்ன? போய் சேர்ந்தா கடும் குளிர், என்ன செய்யறதுனே தெரியல. ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு டெக்னிக் இருக்கு. அவன் எப்படி சாப்பிட்றதுன்னு அவனுக்கு தெரியும், அவன் எப்படி வாழ்றதுன்னு அவனுக்கு தெரியும். எப்படி இந்தியாவில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமோ அந்த மாதிரி அவனும் அவனை பாதுகாத்துக்கிட்டு அவன் பாட்டுக்க போயிட்டான். இவன் பூரா அந்த பணிவிலும் பொட்டல் காட்டில் நின்று, நீங்க சொன்னா தப்பா எடுத்துக்க கூடாது, மலை ஜலம் கூட கடிக்க முடியாது, மலை ஜலம் கூட கழிக்க முடியாது, அவ்வளவு கொடூரம். செத்துட்டாங்க. ஜெர்மனிய சோல்ஜர்ஸ் எல்லாம் செத்து விழுந்தான். வேற வழியே இல்லாம இருக்கிற கொஞ்ச நஞ்ச பேர் ஓடி வந்தான். வரும்போதே விரட்டி அடிச்சுட்டு வீடு வரைக்கும் வந்து ஹிட்லர் மண்டையை போட்டான். இதுதான் நடந்தது. அப்போ ரஷ்யாவில் தடுத்து நிறுத்திய இடம், சோவியத் யூனியன் ஹிட்லரை தடுத்து நிறுத்திய இடம் ஸ்டாலின்கிராட். அதே போல இந்தியாவினுடைய ஸ்டாலின்கிராட் தமிழ்நாடு என்று நேற்று துணை முதல்வர் சொன்னார். இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்லுவோம், இந்தியா ரஷ்யாவை காத்தது ஸ்டாலின்கிராட் என்றால் தமிழ்நாட்டை காப்பது தந்தை பெரியார் கிரட். அந்த தந்தை பெரியார் கிரட்டினுடைய இன்னொரு பெயர் தான் தமிழ்நாடு. தமிழ்நாடு என்பது வெறும் தமிழாய் பேசுபவர்கள் எழுதுபவர்கள் வாழுகின்ற நாடாக கருதாமல், தமிழர்கள் என்பவர்கள் தங்கள் அனைவரையும் சகோதரர்களாகவும், தமிழர்களானவர்கள் தங்களை எல்லாம் பார்ப்பன அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்துக் கொண்டவர்களாகவும், தமிழர்களானவர்கள் அனைவரும் சமத்துவமானவர்களாகவும் வாழ வேண்டும் என்று தந்தை பெரியார் விரும்பினார். அதை நோக்கி நாம் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நோக்கத்திற்கு இடையூறு செய்யும் வகையில் பல புல்லுருவிகள் உள்ளே நுழைய பார்க்கிறார்கள். அவர்களை நாம் அனுமதித்து விடக்கூடாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சாதி ஒழிப்பாக இருக்கட்டும், மத ஒழிப்பாக இருக்கட்டும், அல்லது கடவுள் மூட நம்பிக்கை ஒழிப்பாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் அடிப்படை இந்தியாவில் இந்த RSS ஒழிப்பது. இந்த கேரவன் இதழ் ஒரே ஒரு உதாரணம் சொன்னாங்க, அதை மட்டும் முடிச்சிடுறேன். இந்த நாயை பார்த்த உடனே எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. யாராவது கேமரால அதை காட்டிருங்க. அடியில போயிடுச்சியா? இதா இருக்கு. இந்த நாயை பார்த்த உடனே தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா, அந்த கேரவன் ஆர்டிக்கிள்ல RSS பத்தி எழுதினவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த பனிச்சரிவு பார்த்திருக்கீங்களா டிவியில எல்லாம்? அது என்ன ஆகும்னா, சின்னதா உருள ஆரம்பிக்கும். அப்படி உருண்டு 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 வர வர அந்த பனி உருண்டை வந்து பெரிய பாறையா உருண்டு திரண்டு அது ஒரு மலை மாதிரி விழுகும் கீழே. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்னோபால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. RSSம் அப்படித்தான். RSS ஒரு தலைமை அமைப்பு, அதற்கு கீழே இருக்கக்கூடிய பல மடங்கு அமைப்புகளையும் உருண்டு 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 பெரிய ஸ்னோபால் எஃபெக்டை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ இதை தமிழ்ல மொழிபெயர்த்தா இந்த ஸ்னோபால் எஃபெக்டை என்னன்னு போடுறது? பனித்திரல் அப்படின்னு போடுறதா, அல்லது பனி உருண்டைன்னு போடுறதா அப்படின்னு யோசிக்கும் போதுதான் எங்க ஊர்ல ஒரு வண்டு உண்டு, வண்டுருட்டாம்பழம்னு பேர். அதுக்கு வண்டுருட்டாம்பழம் தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரியும்? தெரியாதவங்க கூகுள்ல வண்டுருட்டாம்பழம்னா என்னன்னு பார்த்து தெரிஞ்சுங்க. ஒரே சென்னையில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். கொஞ்சம் சென்னை விட்டு வெளியே போனீங்கன்னா வண்டுருட்டாம்பழம் தெரியும். வண்டுருட்டாம்பழம்னா என்னன்னா, இந்த நாய் இருக்குல்ல, இந்த நாய் வந்து கண்ட இடத்துல மலை ஜலம் போயிருது. ஒரு வண்டு இருக்கு. அந்த வண்டினுடைய வேலை என்னன்னா, பேக்கை தூக்கிட்டு இந்த நாய் விட்டுட்டு போன இருக்குல்ல, நாய் விட்டுட்டு போனதை பூரா திரு 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 திருன்னு உருட்டி உருட்டி
எங்கெல்லாம் நாய் விட்டுட்டு போயிருக்கோ அதை பூரா உருட்டி நல்லா இவ்வளோ பெரிய உருண்டையா உருட்டி போயிட்டே இருக்கும். எங்க போகும் அப்படின்னா அதை மண்ணுக்கடியில் புதைச்சி வச்சிரும். புதைச்சி வச்சுட்டு பசிக்கும் போது அவ்வப்போது டேஸ்ட் பண்ணிட்டு போகும். இதுக்கு பேர் என்னது? வண்டுருட்டாம்பழம். தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் நிலைமை ஸ்னோபால் எஃபெக்ட் கிடையாது, வண்டுருட்டாம்பழம் தாண்டி மாப்பிள்ளை. உனக்கு சிக்கினது பூரா ராம ரவிக்குமார், அர்ஜுன் சம்பத்து, ராம கோபால மண்டல கடைசி வரைக்கும் பிளாஸ்டரிங் கட்டோடு கூட தான் தெரியணும். பார்த்துக்க, எனக்கு புரியல. ராமகோபால மண்டல கட்டு போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் இப்பயே கட்டு போடுறான்? முன்னெச்சரிக்கை போல கீழே விழுந்துடக்கூடாதுன்னுங்க. பைக் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு போலாம். அவர் நடந்து போறாரு, பஸ்ல போறாரு, டம்மு டும்முன்னு முன்னாடி முட்டிக்கிட்டாருன்னா என்ன பண்றது? கொஞ்சம் நிதானம் இல்லாத ஆட்கள். இப்போ இந்த வண்டுருட்டாம்பழத்தினுடைய நிலைமை தான் தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் நிலைமையும். இந்த வண்டுருட்டாம்பழம் தான் நம்மளை பார்த்து சவால் விடுது. தமிழ்நாட்டில் நாங்கள் வென்று காட்டுவோம் பார் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உன்னால ஆனதை பாடுறா அப்படின்னு 1925 ஆரம்பித்த நம்முடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மனிதம் நமது அடையாளம். அந்த அடையாளத்திற்கு இந்தியாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதன்மை எதிரி ஆர்எஸ்எஸ். அந்த மனிதத்துக்கு எதிரான முதன்மை எதிரியாகிய ஆர்எஸ்எஸ்ஸை வீழ்த்துவதற்கு ஒன்று திரள்வோம். ஜாதி நமக்கு அவமானம், மூட பழக்க வழக்கங்கள் நமக்கு அவமானம் என்று இவை அனைத்தையும் ஒழித்து கட்டுவதற்கான காலத்தை விரைவில் எட்டுவோம். அதுவரை தொடர்ந்து பிரச்சாரம் செய்வோம். திராவிடர் விடுதலை கழகத்திற்கும் சென்னை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் தோழர் உமாபதி அவர்களுக்கும் தோழர் எட்வின் பிரபாகர் அவர்களுக்கும் இன்னும் பிற தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு த டிராவிடியன் ஸ்டாக் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் பதிப்பாசிரியர் தோழர் கௌதம் ஷாம் அவர்கள் வந்திருக்கிறார். திராவிட இயக்கம் சார்ந்த நூல்கள் நிறைய அவர் தொடர்ந்து பதிப்பித்துக் கொண்டிருக்கிறார். அனைவரும் அவருக்கு ஆதரவளித்து நம்முடைய பதிப்பகங்களை நாம் தான் வாழ்விக்க வேண்டும். அது திராவிடர் விடுதலை கழக வெளியீடாக இருக்கட்டும், டிராவிடியன் ஸ்டாக் வெளியீடுகளாக இருக்கட்டும், இவை அனைத்துமே நம்முடைய வெளியீடுகள். ஆர்எஸ்எஸ் காரன் இவன் நம்மாலு, இவன் நம்ம எதிரின்னு பார்க்கறது கிடையாது. அவனுக்கு ராமகோபால்னு ஒன்று தான், அர்ஜுன் சம்பத்து ஒன்று தான், இந்த ராம ரவிக்குமாரும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான் அவனுக்கு. ஆனால் நம்ம அந்த வேறுபாடை பார்த்து அவனிடம் தோற்றுவிடக்கூடாது. உலகத்தில் எவன்ட்டனாலும் தோக்கலாம். இந்த வண்டுருட்டாம்பழத்தை தோத்துட்டோம்னு வச்சுங்க, அப்புறம் வேற மாதிரி போயிடும். நாம் அதை தோற்க மாட்டோம். தந்தை பெரியாரின் கைத்தடி இருக்கிறது. அந்த வண்டை மண்டையிலே நச்சுன்னு அடிச்சு கொண்டுருவோம். நன்றி.